ப்ராஜெக்ட் டைரக்டர் ஜேசி பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். செக்ரட்டரி எஸ்ஆர்டி கணேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உயர்ந்த திருமதி சுசிலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதான் என்ன கை தட்டுங்களா? அடுத்து சொல்லுமா? இன்னொரு சொல்லலாம். உயர்ந்த திருமதி சுசிலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஓ சரி. மேடைக்கு வரும்போது அனைவரும் கைத்தட்டுங்கள். ஒரு ஆரம்பிச்சு அணைச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பிரபல எழுத்தாளர் உயர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்றைய ஈவென்ட் சேர்மன் ஜேசி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். ஜேசிஐ இந்தியா ஏரியா பி ஜோன் 18 ரீஜியன் பி ஜேசிஐ விருதுநகர் மற்றும் விருதை விருட்சம் இணைந்து வழங்கும் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேருரை இஸ் மீட்டிங் கால் டு ஆர்டர். ஜேசிஐ கிரீட் பை ஜேசி சபரிநாதன். அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் அல்ல, சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால். ஏன்னா இந்த வருடத்தில் இது நம்ம எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய 2வது பேருரையை நம்ம கேட்க தயாராக இருக்கோம். இப்படி ஒரு அருமையான நிகழ்வை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த விருதை விருட்சம் மற்றும் ஜேசிஐ விருதுநகர் தலைவர் திரு அம்பாள் ஆர் முத்துமணி அண்ணாச்சி அவர்களை வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் அழகான ஒரு புத்தகம், குறுங்கதைகளை இணைச்சி இந்த வருடத்தில் 3வது புத்தகமாக வெளியிடக்கூடிய முனைவர் சு வினோத் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் கருத்துரை வழங்க வந்திருக்கும் முனைவர் நா அருண்மொழி அவர்களை வருக என வரவேற்கிறேன். முனைவர் பா அருண்பிரியா அவர்களை வருக என வரவேற்கிறேன். திரு ஜான் பாக்யா அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் முனைவர் பவானி வெங்கடேஷ், திரு ஆறுமுகசாமி சார் எல்லாரையும் வருக என வரவேற்கிறேன். என்னதான் கருத்துரை ஏற்புரை வழங்கினாலும் நம்ம கேட்குறதுக்கு இவ்வளோ ஆவலாக இந்த ஒரு மாலை பொழுதில், ஒரு வியாழக்கிழமையில் ஒரு மாலை பொழுதில் இங்கே கூடியிருக்கும் நம்மளுடைய வாசகர்கள், இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட காதலர்கள் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த சபை ஜேசிஐ விருது முன்னாள் தலைவர் பிரபாகர் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. The floor hand over to விருதை விருட்சம் திரு சாமி சார். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேயும் விளங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எனும் புரட்சி கவி பாரதியின் அழகு தமிழ் வரிகள் சொல்லி அவைக்கும் இந்த சபைக்கும் முதற்கண் விருதை விருட்சத்தின் நெஞ்சார்ந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நாம் இன்றைய தினம் ஜேசிஐ விருதுநகர் மற்றும் விருதை விருட்சம் இணைந்து வழங்கும் 30 விழா காணும் பொருட்டு இங்கே குழும்பியுள்ளோம். முதல் விழா விருதை விருட்சத்தின் புரவலரும் பிரபல காஃபி வணிகருமாகிய அம்பாள் ஆர் முத்துமணி அவர்கள் எழுதிய கால சித்திரங்கள் மற்றும் உடலோடு ஒரு உரையாடல் எனும் 2 நூல்கள் மற்றும் சிவகாசி
ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சு வினோத் அவர்கள் எழுதிய காடறியும் இசை எனும் இந்த முத்தான 3 நூல்களின் வெளியீட்டு விழா. இந்த 3 நூல்களையும் எஸ்ரா அவர்களின் தேசாந்திரி பதிப்பகத்தின் இணை பதிப்பகமாகிய மலைமான் பதிப்பகம் பெருமையுடன் வெளியிடுவது நம்மையெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விஷயமாகும். 2வது விழா எழுத்தாளர் எஸ்ரா அவர்களின் சிறுகதைகளை விருதுநகர் மாவட்டத்தைச் சார்ந்த கல்லூரி மாணவ மாணவியர் விமர்சனம் செய்யும் போட்டி ஒன்றினை விருதை விருட்சம் இணைய வழியில் 18/11/2025 முதல் 21/11/2025 வரை சிறப்பாக நடத்தியது. விருதை விருட்சம் நடத்திய இந்த விமர்சன போட்டியில் பங்கு பெற்று சிறப்பிடம் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிப்பு விழா 2வது விழா. 3வதாக நம் மனதுக்கு நெருக்கமான எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் எழுதப்படாத வரலாறு எனும் தலைப்பில் வழங்கவிருக்கும் சிறப்பு பேருரை ஆக நூல்கள் வெளியீட்டு விழா, எஸ்ரா சிறுகதை விமர்சன போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் எழுத்தாளர் எஸ்ரா அவர்களின் சிறப்பு பேருரை என 3 அங்கங்களாக இந்த நிகழ்ச்சியினை நாம் கொண்டாடி மகிழ இருக்கின்றோம். விழா சிறக்க வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருவென வரவேற்று முதல் விழாவுக்குள் செல்வோம். 1வது விழா நூல்கள் வெளியீட்டு விழா. இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவில் மலைமான் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடப்படும் இந்த 3 நூல்களையும் வெளியிட்டு சிறப்பிக்குமாறு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர், சமீபத்திய பாரதிய பாஷா வாழ்நாள் சாதனை விருதாளர், எஸ்ரா என நம் அனைவராலும் பாசத்துடன் அழைக்கப்படும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 நூல்களையும் வெளியிட்டு சிறப்பிக்குமாறு எஸ்ரா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் நூல் அம்பாள் ஆர் முத்துமணி அவர்கள் எழுதிய கால சித்திரங்கள் எனும் நூல். அம்பாள் முத்துமணி அவர்கள் எழுதிய கால சித்திரங்கள் எனும் நூல். நூலின் முதல் பிரதியை பெற்று சிறப்பிக்குமாறு சாத்தூர் சண்முக நாடார் மிட்டாய் கடையின் உரிமையாளர், தொழிலதிபர் மற்றும் இலக்கிய தும்பி லேப்ப ஆறுமுகசாமி அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ மலைமான் பதிப்பகம் சார்பில் அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்கள் எழுதிய கால சித்திரங்கள் எனும் நூல் வெளியிடப்படுகிறது. வெளியிட்டு சிறப்பிப்பவர் எஸ்ரா அவர்கள், பெற்று சிறப்பிப்பவர் ஆறுமுகசாமி அண்ணாச்சி அவர்கள். உடலோடு ஒரு உரையாடல் இந்த நூலினை வெளியிட்டு சிறப்பிக்குமாறு எஸ்ரா அவர்களையும், முதல் பிரதியினை பெற்று சிறப்பிக்குமாறு விருதுநகர் வி வன்னியபெருமாள் பெண்கள் கல்லூரியின் மேனாள் பேராசிரியை மற்றும் ஆங்கில துறை தலைவர் முனைவர் பவானி வெங்கடேஷ் அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனும் நூல் மலைமான் பதிப்பகம் சார்பில் எஸ்ரா அவர்கள் திருக்கரங்களால் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இசை நூலின் வெளியீட்டு விழா. நூலை வெளியிடுபவர் எஸ்ரா அவர்கள். நூலின் முதல் பிரதியை பெற்று சிறப்பிக்குமாறு மதுரை தமிழ் வளர்ச்சித்துறையின் இணை இயக்குனர் முனைவர் ம சிசுலா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது பேராசிரியர் சு வினோத் அவர்களுக்கு இந்த ஆண்டின் 3வது படைப்பாகும். 100 நாட்கள் தினசரி ஒரு கதையாக அவர் எழுதிய குறுங்கதைகளின் தொகுப்புதான் இந்த நூல் காடறியும் இசை. நூல்களை வெளியிட்டு சிறப்பித்த
எஸ்ரா அவர்களுக்கும் முதல் பிரதிகளை பெற்று சிறப்பித்த அவையோருக்கும் நன்றி நன்றி நன்றி. நூல் வெளியீட்டு விழாவினை சிறப்பித்த பெருந்தகைகளை சிறப்பு செய்யும் நேரம் இது. அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக இரண்டாவது நூலை பெற்று சிறப்பித்த முனைவர் பவானி வெங்கடேஷ் அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு எழுத்தாளர் எஸ்ரா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மூன்றாவது நூலை பெற்று சிறப்பித்த முனைவர் ம சுசிலா அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு எஸ்ரா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூல்களுக்கு கருத்துரை வழங்க இருக்கும் பெருந்தகைகள் ஐயா ஜான் பாக்கியா அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு எஸ்ரா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அருள்மொழி அம்மா அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு எஸ்ரா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முனைவர் அருண் பிரியா அவர்களை கௌரவத்தை சிறப்பிக்குமாறு பெருந்தகை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நூல் வெளியீட்டு சிறப்பித்த பெருந்தகைக்கும் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்த பெருந்தகைகளுக்கும் அவர்களை கௌரவித்த பெருந்தகைகளுக்கும் இந்த அவை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக நூல் கருத்துரை வழங்கும் நிகழ்ச்சி. முதலாவதாக அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்கள் எழுதிய காலச்சித்திரங்கள் எனும் நூல் குறித்த கருத்துரை வழங்க வருமாறு சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை தலைவராகிய பேராசிரியை முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏனென்றால் விருதுநகர் மாவட்டத்திலேயே தொழிலதிபர்கள் என்றால் வணிகத்தை திறம்பட மேம்படுத்தி அடுத்த கட்ட நிலைக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த விருதுநகர் மாவட்டத்திலே இலக்கியத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரே தொழிலதிபராக திரு அம்பாள் முத்துமணி ஐயா அவர்களை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நோக்குகின்றேன். இரவலர்களுக்கு பொருள் கொடுத்து சங்க இலக்கியத்திலே இரவலர்களை ஆதரித்த பெருமக்கள் பலர் இருக்கின்றார்கள். இலக்கியத்தை வளர்த்தெடுத்த கடலாக அவர் திகழ்கின்றார். மகிழ்ச்சியோடு உங்களை நன்றியோடு நான் நினைக்கின்றேன் ஐயா. ஏனென்றால் எனக்கு இந்த புத்தகத்தினை வாசிப்பதற்கான வாய்ப்பினை அவர்கள் நல்கி இருக்கின்றார்கள். கரிசல் மண்ணினுடைய பேராளுமை பெற்ற எழுத்தாளர் திரு எஸ்ரா ஐயா அவர்களை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு வணங்கி நிற்கின்றேன். இந்த அவையிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள், குறிப்பாக லாப்பா ஆறுமுகசாமி ஐயாவை விட்டுவிட்டு என்னால் பேச இயலாது. ஏனென்றால் எங்கள் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர், எல்லோருக்கும் தெரியும் நமசிவாய என்பது 5 எழுத்து மந்திரம் என்று. ஆனால் அவருக்கு தெரிந்த 5 எழுத்து மந்திரம் அஞ்சாக் அஞ்சாக் அஞ்சாக். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதர். இந்த அவையிலே இருக்கக்கூடிய ஜேசிஐயை சார்ந்த சான்றோர்கள், இந்த அவையிலே இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் கூறி இந்த நூலுரையை குறித்து பேச விளைகின்றேன். இந்த புத்தகத்தை அம்பாள் முத்துமணி ஐயா ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பாக என்னிடம் கொடுத்தார்கள். நான் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 7 மணிக்குள்ளாக வேகமாக வாசித்தேன். எனக்கு அந்த புத்தகத்தை விட்டு நீங்கிறதுக்கே மனசு இல்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரம் இடையில் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒரு அரை மணி நேரம் எழுந்திரிச்சது கூட இந்த புத்தகத்தை விட்டுட்டு ஏதோ என்னுடைய உறவுகளை விட்டு நான் அப்படி எழுந்து செல்றதா தான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் காலச்சித்திரம். எஸ்ரா ஐயா அவர்கள் இதற்கு அணிந்துரை கொடுக்கின்ற பொழுது நினைவுகளின் கதைகள் என்று சொல்லுகிறார்.
இது ஒரு ஏன்னா எல்லாருமே படிக்க படிக்க இந்த கதைகளுக்குள்ளே போய் போய் நிற்க நிற்க என்னன்னு கேட்டால் அவரவர்களினுடைய உறவினர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். அவருடைய நூலோட ஆரம்பமே இப்படி தான் ஆரம்பிக்குது. அதான் என்ன கேட்டால் ஒரு ஊரில் ஆரம்பித்து ஒரு ஊரில் முடியுது. முதல் கதை தமுக்கம் தந்த திருப்பம், நிறைவு கதை சாத்தூர் சம்பந்தம். முதல் கதை மதுரையிலே தொடங்குகிறது, நிறைவான கதை சாத்தூரிலே முடிகிறது. இப்படித்தான் அவருடைய கதைகளினுடைய அந்த நான் தொகுப்பை பார்க்கின்றேன். அவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். சென்ற முறை இந்த அரங்கிலே பேசிய எழுத்தாளர் எஸ்ரா ஐயா அவர்கள் இப்படி குறிப்பிட்டார், எல்லா மனிதனுக்கும் எஞ்சி நிற்பது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருவது பால்ய கால நினைவுகள் தான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதையொட்டி வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய பால்ய சகி என்ற நாவல் குறித்தும் இங்கே சிலாகித்து பேசினார். அந்த அடிப்படையில் தான் எழுத்தாளர் ஆர் முத்துமணி ஐயா அவர்களும் இந்த நூலினை அவருடைய அந்த இளம் பிராய காலத்திலே நடந்த நிகழ்வுகளை தன் உறவுகளோடும் தன்னை சார்ந்தவர்களோடும் தன்னை விட்டு தள்ளி இருப்பவர்களோடும் இந்த எழுத்தை கோர்த்து கோர்த்து இந்த கதைகளை படைத்திருக்கிறார். இந்த கதைகளுக்குள்ளாக பெண்களை அதிகமாகவே படைத்திருக்கிறார். ஏன்னா நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இவங்க படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அம்மாவை பேசுகிறார், அக்காவை பேசுகிறார், ஆச்சியை பேசுகிறார், இவர்களெல்லாம் அக்காவை பேசுகிறார். இவர்களெல்லாம் அந்த உறவு சார்ந்த பெண்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கூட என்னன்னு கேட்டால் உறவு சாராத பெண்களையும் படைச்சு காட்டுறார். ஒரு 2 பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையே இவருடைய கதையில் 10 கதைகளில் வேல்மாறல் அப்படிங்கிற கதை தான். இந்த கதை அவ்வளோ அட்டகாசமான ஒரு கதை. ஏன்னு கேட்டால் தன்னுடைய வீட்டு பெண்களை தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளை பேசுவது ஒரு விதமான எழுத்து. ஆனால் தன் உறவு சாராத எங்கோ இருக்கக்கூடிய பைத்தியம் பிடித்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து பேசுவது என்பது மனிதம் தோய்ந்த எழுத்து. அந்த எழுத்தை தான் வேல்மாறல் என்ற கதையிலே படைத்திருக்கிறார். நான் கூட தலைப்பை பார்த்தோன்னே யோசித்தேன், வேல்மாறல்னு பேர் வச்சுருக்காங்க, உள்ளே பக்தி கதைகளாக போதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எடுத்தேன். டீ கடை கோபால் கொடூரமானவன் அந்த கதை ஆரம்பிக்கிறேன். எனக்கு பார்த்தோன்னே என்னடா டீ கடை கோபால் கொடூரமானவன். அப்போ என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்ச பொண்ணு வள்ளின்னு பேர். அந்த பொண்ணு டீ கேட்டு போய் நிற்கிது. சட்டுன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் அங்கே இருந்த சுட 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 இருந்த அந்த அந்த தண்ணி எடுத்து தூக்கி ஒரு மூஞ்சில் எரியிறான். ஆனால் அந்த பைத்தியம் பிடிச்ச பெண் பேசாமல் அது பாட்டுக்கு அப்படியே அவலாதிப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகருது. ஆனால் அங்கே இருக்க நியாயவாதிகள் சொல்கிறாங்க, ஏன்பா அப்படி விட்டு எரியிற, உனக்கு டீ கொடுக்குன்னா கொடு, இல்லைன்னா போயிடுறேன் அப்படின்னு. இப்போ இந்த பைத்தியம் பிடிச்ச பெண் என்னன்னு கேட்டால் ஒரு ஹோட்டலில் போய் நிற்கிறாங்க. வெளியில் நின்றுக்கிட்டு என்னென்னு கேட்டால் அங்கே போய் வரவங்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்குது, சாப்பாட்டுக்காக பிச்சை கேட்குது. இந்த ஹோட்டல் முதலாளி துரத்தி அடிக்கிறார், போ 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 போன்னு. ஏன்னா தனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்களோ இந்த பைத்தியக்கார பெண்ணால் அப்படின்னு. அப்போ என்ன கேட்டால் போய் அவர் ஒரு இன்ஸ்பெக்டரை போய் புகார் கொடுக்குறாரு. உடனே அவர் விசாரிக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்கிறாரு, ஒரு பெண்ணை போய் அது ஒரு பைத்தியம் பிடிச்ச பொண்ணை போய் எப்படி விசாரிக்கிறது, சரின்னு போன அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவரோட ஒரு கான்ஸ்டபிள் வர்றாரு. அவர் டீயும் வடையும் வாங்கி கொடுத்து இந்த பெண்ணை அனுப்புகிறாரு. அந்த பொண்ணு என்னன்னு கேட்டால் விருதுநகரில் இருக்க தெப்பக்குளத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு படித்துறையில் உட்காந்துருக்கு, அரச மரத்து கீழே உட்காந்துருக்கு. மாலை பொழுது ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு என்ன அந்த அந்த வள்ளிங்கிற அந்த 20 வயது பெண்ணுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் பாட்டு பாடுறது. அது ஒரு பைத்தியம். முருகா முருகா சரணம், முருகா முருகா சரணம் அப்படின்னு ரொம்ப அழகாக பாட்டு பாடும். அந்த படித்துறையில் உட்காந்துருக்கவங்க கூட என்னன்னு கேட்டால் ஒரு அப்படியே டக்குன்னு முழிச்சு உட்காருவாங்க. அந்த பாடலோட அந்த குரலோட ஈர்ப்பு அப்படி ஈர்க்கும் அவங்கள. அப்போ அந்த பள்ளி முடிச்சுட்டு போகிற குமார் அப்படிங்கிற சிறுவன் என்னன்னு கேட்டால் அந்த குரலை கேட்குறான். அந்த வள்ளி அப்படிங்கிற பெண் மேலே ரொம்ப பற்று. அவர் எழுதுறாரு, தலை முதல் கால் வரை அழுக்கை சுமந்து இருக்கக்கூடிய அவளுக்கு தேன் போன்ற குரல். அந்த குரல் எல்லாரையும் வசீகரப்படுத்துது. உடனே அவரோட நண்பர் சொல்கிறாரு, அந்த குமார் அப்படிங்கிற பையனோட நண்பர், இங்கே போகாதடா, அந்த பைத்தியத்திட்ட போகாதடா அப்படின்னு. ஆனால் அவர் ஓடுறாரு. ஓடி போய் என்னன்னு கேட்டால் வா முருகான்னு அந்த அம்மா கூப்பிடுது. திடீர்னு வாங்கிக்கிறாரு. அம்மா கிட்ட போய் சொல்கிறார். அம்மாவும் சொல்கிறாங்க, பைத்தியத்திடம் போகாதடா, இருக்கு பிடிச்ச பொம்பளை ஏதாவது செஞ்சிடும். நண்பன் சொல்கிறாங்க, உன்னை தெப்பக்குளத்துக்குள்ள தள்ளி விட்டுருண்டா, போகாதடா அப்படின்னு. ஆனால் என்னன்னு கேட்டால் அவருக்கு அந்த பெண் மேலே ஏதோ ஒரு பற்று. என்னன்னு கேட்டால் ஒரு நாள் அந்த ஹோட்டலில் போய் திருப்பி நிற்கிது அந்த பொண்ணு. போய் நின்று என்னன்னு கேட்டால் பிச்சை கேட்டுகிட்டே இருக்குது, தனக்கு சாப்பாட்டுக்காக பிச்சை கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ அவர் கோபப்படுறார் இந்த ஹோட்டல் முதலாளி. அப்போ இந்த பொண்ணு என்ன செய்ய கேட்டால் பேசாமல் நின்றுட்டே இருக்குது. அப்போ அங்கே வந்த ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா திட்டாதீங்க, அந்த பொண்ணு மீசலூர் பொண்ணு, அவங்க அப்பா தாத்தாவுக்கு தாத்தா எல்லாருமே அந்த முருகன் கோயிலில் பாடிட்டு இருந்தவங்க.
தற்கொலை பண்ணி செத்ததை கண்ணால் பார்த்ததுனால அந்த பொண்ணு பைத்தியம் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் அந்த ஹோட்டல் முதலாளிக்குள்ளேயும் மனிதம் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். உடனே அவருக்கு கண் கலங்குது. இந்த பொண்ணை போய் நம்ம இப்படி திட்டோம். ஆனால் உடனே என்ன பண்ணுறாரு, இட்லி சட்னி எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு உபசரிக்கிறார். அப்போ இந்த எழுத்தை தான் இந்த எழுத்தாளர் ஐயா வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குள்ளேயும் மனிதம் இருக்குது. ஒரு கரடு முரடான மனிதன் பார்த்தா கூட, படத்திலே வசதி படைத்தவர்களாக இருந்தால் கூட எல்லோருக்குள்ளும் ஒரு மனிதம் இருக்கிறது. அவருக்கு என்னன்னு கேட்டால் ரொம்ப கலக்கமாக இருக்கும்னே கொடுக்குறாரு. உடனே இந்த பசங்கள்லாம், இளவட்ட பசங்கள்லாம் கல்லை வச்சு எறிகிறான், கம்பை வச்சு எறிகிறான். உடனே எல்லாம் அந்த அப்பா என்ன கேட்டால் அப்பா 2 பேர் திட்டுறாங்க, சண்டாலங்களா பைத்தியக்கார பொண்ணை இப்படியே நடத்துவீங்க அப்படின்னா அதுலேயும் 2 பேர் திட்டுறாங்க. இப்போ அது கீழே செதறின பண்டங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்குது, மாலை எடுத்து போட்டுக்கிடுது. ஆனால் அந்த குமாருங்கிற அந்த சிறுவனுக்கு வந்து என்னன்னு கேட்டால் தினந்தோறும் போய் அந்த பாட்டை கேட்குறதும் படித்துறையில் போய் உட்காந்துக்கிறதும் அது வந்து என்ன கேட்டால் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஒரு நாள் வந்து என்னென்னு கேட்டால் பள்ளி முடிச்சுட்டு வர்றாரு, வந்துட்டு இருக்க வழியில் என்ன கேட்டால் பார்க்குறாரு, வள்ளியவே காணோம். நிறைய என்ன தேடிக்கிட்டே இருக்கிறாரு, வள்ளியை காணோன்னு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா தெப்பக்குளத்தில் ஒரே கூட்டமாக இருக்குது தூரத்தில். அப்புறம் சைக்கிளில் வர்றாரு. நமக்கு பரபரப்பாக இருக்குது, வள்ளிக்கு என்னாச்சோ அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணோட பேர் வடிவுக்கரசி. நாங்கள் பேசுகிறோம் இடையில. இப்போ என்ன கேட்டால் என்னாச்சோ இப்போ 2 சைக்கிள் எடுத்து வேக வேகமாக போகிறாரு. நமக்கு கூட தோணுது, ஐயோ வள்ளிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. இப்போ போலீஸ் ஜீப் நிற்குது, எல்லாமே நிற்குது. போய் ஓடி போய் அந்த சிறுவன் பார்க்குறான். பார்த்தோன்னு கேட்டால் சடலமாக கிடக்கு. இப்போ இரவோடு இரவா தெப்பக்குளத்தில் விழுந்து அந்த பொண்ணு வந்து என்ன கேட்டால் தற்கொலை செஞ்சுருக்கு. அப்போ ஒரு சடலமாக கிடந்ததை கண் முன்னால் அந்த பையன் பார்க்குறான். அந்த குமாருங்கிற பையன் அழுதுட்டு என்னன்னு கேட்டால் வீட்டுக்கு வர்றான். அம்மாட்ட வந்து போய் அழுது நிற்கிறான். அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு ஏதோ மனசில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ தனியாக உட்காந்து என்னன்னு கேட்டால் வள்ளி எவ்வளவு நல்லா பாடுவாங்க. அவர் வந்து அவங்க திருநீர் வச்சு விட்டது, அந்த வேல்மாரில் முத்தான கையெழுத்தில் எழுதி கொடுத்ததையெல்லாம் அவங்களுடைய பூஜை அறையில் அவங்க அம்மா வச்சுருக்காங்க. அந்த சிறுவன் வந்து இரவெல்லாம் அழுதுட்டு என்ன கேட்டால் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டு தூங்கி போனான். இப்படி கதை முடியுது. இப்போ எனக்கு இந்த கதை ஏன் பிடிச்சது அப்படின்னா, அம்மாவை பற்றி பேசியிருக்கிறாரு, அக்காவை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனாலும் இதெல்லாம் ரத்தம் என்ன சொல்கிறது, ஒரு தன்னோடு பிறந்த சக உதரம். ஆனால் இது எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ பெற்ற பிள்ளை. இப்போ அதற்காக ஒரு எழுத்தை தந்திருக்கிறார் இந்த எழுத்தாளர். அந்த குமார் அப்படிங்கிற அந்த பள்ளி சிறுவன் வேறு யாரும் அல்ல, மணிமுத்து ஐயா தான். ஐயா அவர் சொன்னார், நான் குமாருங்கிற வர இடம் எல்லாமே நான் தான் அப்படின்னு. எல்லா கதைகள்லையும் அவர் வர்றார், 10 கதைகள்லையும் வர்றார். இந்த வேல்மாறல் கதை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் என் மனசுக்குள்ளே ஆட்டி படைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட என்னன்னு கேட்டால் இந்த நூல் வெளியிட்ட விழாவுக்கு வரப்போ வெளியில் ஒரு பொண்ணு, ஒரு பைத்தியக்கார பொண்ணு தான். நாங்கள் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த பொண்ணு எங்கேயோ வச்சு இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தது. உடனே நான் நினச்சேன், ஐயோ நமக்கு வேல்மாறல் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுவும் வள்ளியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் இந்த 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 விழாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இந்த மாதிரி மனிதம் தோய்ந்த எழுத்துக்கள் இவர்கிட்ட நிறையவே இருக்குது. அது மாதிரி முதல் கதை தமுக்கம் தந்த திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மதுரையில் நடைபெறக்கூடிய மல்யுத்த போட்டியை குறித்த ஒரு கதை. அப்போ மதுரையில் வந்து என்னென்னு கேட்டால் மல்யுத்தம் இருக்கா? இப்போ நான் யோசித்து பார்த்தேன், சங்க இலக்கியத்தில் இருக்கா அப்படின்னு கூட கேட்டு பார்த்தோம். ஏதோ ஒரு இடத்துல பட்டினப்பாளையில் ஏதோ குறிப்பு வர்றதாக நான் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே ஒரு சிற்பம் பார்த்துருக்கேன். சிற்பத்தில் மல்யுத்த சண்டை போடுற மாதிரி. அப்போ திருநெல்வேலி பகுதியில் மல்யுத்தம் நடந்திருக்கிறதுக்கான ஒரு சான்றாக அந்த சிற்பம் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னென்னு கேட்டால், இங்கே சின்ன அண்ணாமலை, சாவி அப்படிங்கிற 2 நண்பர்களை பற்றி இந்த கதையில் சொல்கிறாரு. அவங்க எப்படி வடபகுதியில் இருக்க தாராசிங்கையும் கிங்காங்கையும் எப்படி மதுரை கூட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் எப்படி அந்த போட்டியை நடத்தினார்கள், அதற்கான சிக்கல்கள் என்ன, அவங்க எதிர்கொண்ட எதிர்கொள்ளல்கள் என்ன, எல்லாத்தையும் அந்த கதை பேசுது. இந்த கதை வந்து பார்த்தோன்னா மதுரையில் நடந்தால் கூட விருதுநகருக்கு வருது. இந்த குமார் அப்படிங்கிற அந்த சிறுவன் தன்னுடைய அப்பாவோடு போய் மல்யுத்த போட்டியை பார்ப்பதாக அந்த கதை வருது. அவருடைய அப்பாவுக்கு எவ்வளவு ஆசை அந்த மல்யுத்த போட்டியில் அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த கதையில் பதிவாகுது. நான் தாராசிங்னா யாருன்னு எடுத்து பார்த்தேன், எனக்கு தெரியல. அப்போ இந்த 50களினுடைய கதைகள், இந்த 60களினுடைய கதைகள் அந்த காலத்தில் இருந்த விளையாட்டு வீரர்களை பேசுது. அப்போ இந்த தாராசிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நெட்டில் இணையத்தில் கடகடன்னு அடித்து பார்த்தேன். ஓ, பஞ்சாபில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரராக இருந்திருக்கிறாரு, அரசியல்வாதியாக, அது பிறகு திரைப்படத்துறையில் தன்னுடைய முத்திரையை பதித்தவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு. அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ பிரயத்தனப்பட்டு 2 பேர், சின்ன அண்ணாமலை, சாவி அப்படிங்கிறவங்களாம் உண்மையான பாத்திரங்கள். அவரோடு பழகியவர்கள், எழுத்தாளரோடு பழகியவர்கள். எனவே அவங்க வந்து என்னென்னு கேட்டால், எப்படி அங்கே பம்பாயில் போய் ஒரு 5000 ரூபா அட்வான்ஸை கொடுத்து மதுரைக்கு வரவழைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன முயற்சிகளை செய்தார்கள் அப்படின்னு அந்த கதை பேசுது. அதுக்கடுத்து மதுரைக்கு வந்த பிறகு அவர் சொல்கிறார், தாராசிங்
25% எனக்கு கொடுத்துடணும், வர அந்த கட்டணத்தில் எனக்கு 20%. இப்போ மதுரையில் முதல் நான் பார்த்தோன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. ரெண்டாவது நான் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படியாவது கூட்டத்தை வர வைக்கணுமே அப்படின்னு ரோட் ஷோ நடத்துகிறாங்க மதுரையில். அப்போ அந்த தாராசிங்கையும் கிங்காயும் கூட்டுட்டு என்ன பண்ணுறாங்கட்ட மதுரையில் மேலமாசி வீதி, சிம்மக்கல் எல்லா இடத்துலையும் வந்து என்னென்னு கேட்டால் அவங்க பயணம் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பெரும் வரவேற்பு கொடுக்குறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த பெண்கள் எல்லாருமே வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்கள பார்த்து பார்த்து கைத்தட்டி எல்லாருமே உற்சாகப்படுத்துகிறாங்க. அவ்வளோ அட்டகாசமான வசூல். அப்போ இதை இந்த குமார் அப்படிங்கிற சிறுவன் பார்க்குறான், தன்னுடைய தந்தையோட ரயிலில் பயணம் பண்ணுறாரு. விருதுநகர்லேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு நமக்கு தெரியும் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகணும். ஆனால் அந்த காலச்சித்திரம் அப்படிங்கிறத அந்த கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னென்னு கேட்டால் அவர் போகிறது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லை, இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா புகை வண்டி. அப்போ அந்த கறி தூசி அந்த பையன் மேலே விழுகுது. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி ஜன்னலோரமாக உட்காராதுடா, இது வாடா, கறி தூசி வந்து வந்து விழுகுதுல்ல அப்படின்னு. அப்போ என்னென்னு கேட்டால் நமக்கு அந்த ரயிலை நம்ம பார்த்ததில்லை, அந்த கறி தூசி விழக்கூடிய ரயிலை நம்ம பார்த்ததில்லை. எனவே அதெல்லாம் ஒரு பதிவு தான். அப்போ ரயிலை எழுதுறப்ப அப்படி எழுதுறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நகரும் சக்கரங்களால் ஆன நகரம், புகை வண்டி எழுதுறாரு. எனக்கு அந்த புகை வண்டியை பார்க்குறப்ப நகரும் சக்கரங்களால் ஆன நகரம் இல்லை அட்டகாசமாக இருக்கும் பாருங்க. ஒரு நகரம் வந்து என்கிட்ட பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த ரயிலும். நான் உள்ளே போனால் என்னன்னு கேட்டால் பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்குது. நகரும் சக்கரங்களால் ஆன நகரம் அப்படின்னு காட்சிப்படுத்துகிறார் அந்த புகை வண்டியை. ரொம்ப அட்டகாசமான வர்ணனை. அதே மாதிரி இவர் கவிஞர் சிற்பி சொல்லுவார், இரையெடுக்க போகும் பாம்புன்னு எழுதுவார். இந்த புகை வண்டியை பார்க்குறப்ப இரையெடுக்க போகும் பாம்புன்னு. அதே மாதிரி எழுத்தாளர் இப்படி ஒரு பதிவை செய்கிறார். அதெல்லாம் வாசிக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் தன்னுடைய தாத்தாவை பற்றி எழுதுகிறார். மருத்துவம், இந்த மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு கைதேர்ந்த ஒரு நல்ல அந்த ஆரோக்கியமான பயிற்சியாளராகவும் ஆரோக்கியத்திற்கான பயிற்சியை செய்யக்கூடிய அல்லது பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்றுனராகவும் இருப்பதால் அவருடைய முன்னோர்கள்ட்ட நிறைய மருத்துவ முறைகளை கற்றுக்கொண்டதுனால கதைகளை அதை பிரதிபலிக்கிறார். நான் நினச்சேன் அக்காவுக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை அக்காவுக்காக எழுதினாரா, தன்னுடைய மருத்துவ குறிப்புகளை சொல்வதற்காக எழுதினாரா அப்படின்னு கூட எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா அந்த பிரசவம் வீடே பிரசவ வாடாகி போனது. ஏன்னா கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம், பிரசவம் அப்படின்னாலே வீடே வந்து என்னன்னு கேட்டால் அந்த காலகட்டங்களில் அந்த மருத்துவச்சி வருவாங்க, வந்து பிரசவம் பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி என்னன்னு கேட்டால் வீடே பிரசவ வாடாகி போனது அப்படின்னு தன்னுடைய எழுத்தில் எழுதிட்டு இந்த பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான வைத்திய முறைகள் கொடுத்தாங்க. இந்த பிரசவமான மறுநாள் வந்து என்னென்னு கேட்டால் வயிற்றில் அந்த சுடுதண்ணியை ஊற்றுறது எழுதியிருப்பார். இப்போ எனக்கெல்லாம் பழைய எங்களுடைய கிராமம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த கிராமங்களில் பிரசவமான வீடுகளில் பெண்கள் சுட சுட தண்ணியை ஊற்ற வயிற்றில் ஊற்ற அப்படியே அலறுவாங்க அந்த தெருவெங்கும். இப்போ அதை வந்து சொல்லியிருக்கிறார், அதை ஒரு மருத்துவ குறிப்பை சொல்லியிருக்கிறார். அது பிறகு என்னென்னு கேட்டால் பால் சுரக்காத பெண்களுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்கணும், பருத்தி கொட்டைகளை கொடுக்கணும், நீர்விட்டான் கிழங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குறிப்பு அவருடைய கதைகளில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் நெறி கட்டிக்கிட்ட பெண்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் என்ன மாதிரியான வைத்திய முறை கொடுப்பார்கள். தண்ணியில் துணியை முக்கி இந்த துணியை வந்து இந்த பெண்களுக்கு எதிராக தொங்க விட்டுருவாங்களாம். சொட்டு சொட்டா தண்ணி விழுகுமா. இந்த பிரசவித்த பெண்கள் அதை பார்த்துட்டே இருப்பாங்களாம். இப்போ இவங்களுக்கும் பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட மருத்துவ குறிப்புகள்லாம் நம்ம இப்போ எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ அவர்கள் முன்னோர்கள் கொடுத்த அந்த மருத்துவ குறிப்பை வச்சு அட்டகாசமாக அந்த கதையை நகர்த்திகிட்டே போவார். அதனால் வந்து நான் இப்படி நினச்சேன், என்னுடைய முன்னோர்கள் அந்த மருத்துவ குறிப்பை விட்டு சென்றார்கள், எனக்கு முந்தைய தலைமுறை அந்த மருத்துவத்தை பயன்படுத்தியது, நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம். அப்போ அடுத்த தலைமுறை, அப்போ அந்த காலச்சித்திரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய முந்தையோரோட மருத்துவ அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தான் அந்த பதிவை நான் பார்க்குறேன். இன்னொரு 50 வருஷம் கழித்து ஒருவேளை இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறவங்களுக்கு இந்த புத்தகத்தில் இருக்க மருத்துவ குறிப்புகள் ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஏஐயில் வந்து குழந்தை பிறக்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஒரு பெரிய பண்பாட்டு அடையாளத்தை, ஒரு மருத்துவ அறிவை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக கூட இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். மாதிரி காலக்குறிப்பு அங்கங்கே சொல்லிகிட்டே போகிறார். அப்பாவும் மகனும் அந்த மல்யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. வெளியில் வந்து அந்த கடலை, அந்த பொட்டலத்தில் கடலை வாங்குகிறாங்க. ஒரு பொட்டலத்தோட விலை வந்து என்ன கேட்டால் 5 பைசா. இப்போ இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். ஒரு வறுத்த கடலை பொட்டலை வாங்கினா 10 ரூபா, 5 பைசா, 2 பேருக்கு 10 பைசா கொடுத்து வாங்கினேன். அது மாதிரி திரைப்படத்துக்கு மாமாவோட போகிறாரு. அங்கே வந்து என்னென்னு விருதுநகரில் இருக்க தேட்டருக்கு 80 பைசா. அந்த பின்னாடி இருக்கையில் நாங்கள் போய் உட்காந்து படம் பார்க்குறதுக்கு 80 பைசா. இன்றைக்கி 300 ரூபாய்க்கு குறைச்சி படம் பார்க்க போக முடியாது.
அது மாதிரி என்னென்னு கேட்டால் ஆக்ராவுக்கு போகிறாரு இவங்க மாமா, ரயில் ஏறிய மாமா அப்படிங்கிற ஒரு கதையில் ஆக்ராவுக்கு போன மாமா வந்து என்னென்னு கேட்டால் அங்கே போய் ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறாரு. அந்த வாடகை விலை வந்து 15 ரூபா. இப்படி என்னென்னு கேட்டால் ஒரு காலத்தினுடைய குறிப்பு, ஒரு காலத்தில் எப்படி நாணயங்கள் எவ்வளோ ஒரு குறைந்த மதிப்பில் இருந்திருக்கு, இன்றைக்கி காலம் போக 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 அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிற குறிப்பையும் அவருடைய இந்த கதைகள்லேருந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அத்தையை ஒருத்தவங்களை படைச்சு காட்டுறாரு, மகேஸ்வரி அத்தை அப்படின்னு. அந்த மகேஸ்வரி அத்தை வந்து இளம் விதவை. அவருடைய கதைகளில் ஒரு 2-3 பெண்கள் இளம் விதவைகளாக காட்டுறாரு. இந்த மகேஸ்வரி அத்தையோட அன்பை பேசுகிறாரு, அவங்களோட மருத்துவ அறிவை பேசுகிறாரு, சமூகம் எப்படி வந்து தன்னுடைய மகேஸ்வரி அத்தையை வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பேசுகிறார். ஏன்னா அவங்க மாமா தவறி போகிறாரு, காலரா பிளேக் வந்த காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க அத்தை 20 வயசுக்குள்ளே ஒரு கைம்பெண்ணாக மாறி போகிறார்கள். இப்போ மாறி போகிறப்ப கூந்தலில் வந்து வாசனை மிக்க மலர்கள் இல்லை, பொட்டு இல்லை, நெத்தியில் அத்தைக்கு ஒரே கலர் சேலையை உடுத்தக்கூடிய அத்தை. இப்படியெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. 20 வருடம் பிறகு அத்தை இத்தனை அங்கீகாரங்களையும் சமூகம் கொடுத்த அங்கீகாரங்களை தாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தினாள் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ அடுத்து அங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கல்யாண வீடு அப்படின்னா அவங்க போய் ஆரத்தி எடுக்க முடியாது, வரவேற்பில் நிற்க முடியாது, சீர் கொடுக்குற இடத்துல நிற்க முடியாது. அதையெல்லாம் அவருடைய எழுத்து அந்த 50-60களினுடைய காலத்தை அப்படியே அந்த சமூகத்தை சித்தரித்து காட்டுது. ஆனால் இன்றைக்கி கூட கொஞ்சம் மாறி இருக்குது. கணவர் இறந்துட்டா கூட பெண்கள் வந்து பூ வச்சுக்கலாம், அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் காலம் மாறி இருக்குது, கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது. அது பெண்களாக எடுத்துக்கிட்ட சுதந்திரமா இல்லை ஆண்கள் கொடுத்த சுதந்திரமானு எனக்கு தெரியல. இப்போ என்னங்கிட்ட கொஞ்சம் சமூகம் மாறி இருக்குது. இப்போ என்ன வெள்ளைப்புடவை தான் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு காலத்தினுடைய பதிவு எப்படி பெண்கள் ஒரு சமூகத்தில் இருந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பேசுது. மாதிரி சைக்கிளில் பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். இப்போ சைக்கிளில் பேசுகிறப்ப என்னென்னு கேட்டால் நமக்குலாம் தெரியும், நம்ம என்ன சைக்கிள் எங்கே வேணாலும் ஓடிட்டு போகலாம் வைக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. முனிசிபாலிட்டியில் போய் லைசன்ஸ் வாங்கணும். 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா லைசன்ஸ் எதாயிடுச்சு அப்படின்னா திருப்பி புதுப்பிக்கணுமா, அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு புது செய்தி. அது மாதிரி இரவு நேரத்தில் வந்து என்ன லைட் போட்டுட்டு தான் போகணுமா, இல்லைன்னா கான்ஸ்டபிள் பிடிச்சிருவாரோ, திருடனை பிடிப்பதை போல சைக்கிள்காரர்களை பிடித்து விடுவார் அப்படின்னு எழுதுறாரு. அப்படி ஒரு ஆச்சரியமான காலம் அப்படி. அது மாதிரி ஒருத்தவங்க இங்கேருந்து வடநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வழி அனுப்புறது வந்து ஒரு திருவிழா போல். நானும் கிராமத்துலலாம் பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்தில் யாராவது படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா ஊரே திரண்டு நிற்கும். ஒரு 50 பேராவது நிற்பாங்க. காலையில் 6 மணி பஸ்ஸுக்கு அவங்கள ஏற்றி விட்றாங்கன்னா 50 பேர் திரண்டு வந்து ஏற்றி விடுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியும், இதெல்லாம் இல்லை. அப்புறம் அந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை, பெண்களுக்கு உடனான உறவுகள், அந்த கணவன் மனைவி உறவு, மரகதம் இல்லம் அவருடைய அம்மாவை பற்றிய கதை, அவருடைய அப்பாவை பற்றிய கதை, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தூரத்து உறவு பெண் குட்டியக்கா அவர்களை குறித்த ஒரு கதை. அப்போ குடும்பங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் அன்பு இருக்குது அப்படின்னு பேசுது அந்த கதை. மரகதம் இல்லம் ரொம்ப 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 என்னன்னு கேட்டால் 50களினுடைய குடும்பங்கள் எப்படி இருந்தன, தூரத்து உறவுக்காரர்களை எப்படி பேணி வைத்து கொண்டார்கள், ஒரு கணவனால் கஷ்டப்படுற பெண்ணை எப்படி ஒரு படிப்பெண்ணாக வைத்து கொண்டு இவர்கள் எப்படி அவர்களை சுமந்தார்கள். அந்த பெண்ணோட கணவன் இறந்து போகிறப்ப இவர்கள் இந்த மரகதம்மா எப்படி சந்து முதலெல்லாம் ஓடி போய், ஐயோ நம்ம வீட்டுக்காக தினந்தோறும் வேலை செய்து சமைத்து நமக்காக கொடுத்த பெண்ணை அப்படின்னு சொல்லி எப்படி நின்னாங்கலாம் காட்டுறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டால் எஜமானர் ஜெயித்தாரா பணிப்பெண் ஜெயித்தாரா, யாரோட விசுவாசம் பெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை பார்க்குறப்ப இருக்குது. இப்போ என்ன கேட்டால் எல்லா பெண்களையும் பார்க்குறப்ப அவருடைய கதைகளில் தன்னை சார்ந்த உறவுகள் எல்லாமே ரொம்ப அன்பு மிக்கவர்களாக, மனிதம் மிக்கவர்களாக, சமூக மதிப்பு மிக்கவர்களாக அந்த கதைகளில் பெண்களை படைச்சு காட்டுறாரு. அப்புறம் நம்மளுடைய எழுத்தாளர் எஸ்ரா ஐயா அவர்களோட அவருக்கு அணுக்கமான ஒரு உறவு உண்டு. அதையும் என்னன்னு கேட்டால் தன்னுடைய கதையில் பதிவு செய்கிறார். நான் சான் பிரான்சிஸ்கோவில் படிச்சுட்டு இருந்தப்ப நான் எந்த நாவல் யாமம் அப்படிங்கிற நாவலை வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு எழுத்தாளர் தனக்கு பிடித்த எழுத்தாளரை பதிவு செய்வது அப்படிங்கிறது ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு. அதையும் தன்னுடைய எழுத்தில் கொடுத்துருக்கிறார் ஐயா அவர்கள். அப்போ எனக்கு வந்து என்னென்னு கேட்டால் சரிதான், ஒரு கிராம மருத்துவம் அல்லது வந்து என்னென்னு கேட்டால் அந்த பெண்களுக்கு தெரிந்த மருத்துவங்களெல்லாம் பதிவு பண்ணுறாரு. நாச்சின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னு கேட்டால் ஒரு சாதாரணமாக குடிசையில் வாழ்கிற பெண் தான். அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் அந்த மருத்துவம் தெரிஞ்சிருக்கு. கண்ணில் விழுந்த தூசின்னு ஒரு கதை எழுதுறாரு. அதில் வந்து என்னென்னு கேட்டால் கண்ணில் தூசி விழுந்துருது குமார் அப்படிங்கிற அந்த சிறுவனுக்கு. குமார் வேறு யாரும் இல்லை, நம்ம எழுத்தாளர் முத்துமணி ஐயா தான். அப்போ அவர் வந்து என்னென்னு கேட்டால் அவரை கூட்டிகிட்டு அவங்க அத்தை ஓடுறாங்க. அப்போ நாக்கை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கண்ணுக்குள்ளே இருக்க தூசி அந்த அம்மா எடுக்குது. அந்த அம்மா போய் எங்கேயும் நீட்டெல்லாம் எழுதி மெடிக்கல் காலேஜ்லாம் படிக்கலை நாச்சி. ஆனால் அவருக்கு வந்து என்ன கேட்டால் அது வித்தியாசமாக இருக்குது.
அப்போ ஒரு 4 நாளாக உறுத்திக்கிட்டு இருந்த அந்த தூசியை அந்த நாச்சிங்கிற ஒரு பெண் நாக்கை வச்சு என்னன்னு கேட்டால் உள்ளுக்க கண்ணுக்குள்ளே சொல்லட்டி 1 நிமிஷத்தில் எடுத்துடுறாங்க. இப்போ அதை வந்து அதெல்லாம் பதிவு பண்ணுறாரு. இப்போ இந்த கிராமங்களெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். அந்த காலகட்டங்களெல்லாம் 85, 90கள்லாம் நானும் இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட பெண்கள் இல்லை. அதனால் எஸ்ராவினுடைய கதைகளில் பெண்கள் மருத்துவம் சார்ந்த பெண்களாக, அதுவும் கிராம மருத்துவம் தெரிந்த ஒரு பெண்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தை பேணக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு தயாரான பெண்களாக இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்று மட்டுங்கய்யா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும். எல்லா பெண்களையும் நீங்கள் படித்து காட்டினீங்க. நான் உள்ளே போய் பார்த்தேன். எல்லாரையும் பேசுகிறாரு. சரிதான், அக்காவை பேசுகிறாரு, அம்மாவை பேசுகிறாரு, அடுத்து அத்தையை பேசுகிறாங்க. ஆனால் அவருடைய இல்லத்தரசி எல்லோரும் அம்மாவை பேசாமல் விட்டீங்க. அடுத்த சிறுகதை தொகுப்பில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அம்மையாரை பதிவு செய்து ஒரு கதையை எழுத வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இந்த இடத்திலே நான் வைக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். உங்களுடைய மகன்கள், உங்களுடைய பேரன்கள், அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு, அதற்குள்ளே இருக்கக்கூடிய பண்பாடு எல்லாவற்றையும் பதிவு செய்து எழுத வேண்டும். ஒரு தாத்தா நமக்கு ஒரு பெரிய சொத்தை எப்படி பேணி பாதுகாத்து கொடுப்பாரோ, அதே போல் எழுத்தாளர் முத்துமணி ஐயா அவர்களும் தன்னுடைய நூலுக்குள்ளே பல சொத்துக்களை வைத்து ஒரு 60, 50களினுடைய வாழ்வியல் பண்பாடு, மருத்துவம், வரலாறு, கால செய்திகள் அத்துணையையும் பொதிந்து பெரும் சொத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சொத்தை நாங்களும் பேணி பாதுகாப்போம் ஐயா. உங்களுடைய எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் வளர வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தசாவதார கதையாக அழகாக சொன்னீர்கள் அருள்மொழி மேடம். நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நகரும் நகரம் இந்த புகைவண்டி, நகரும் நகரம் இந்த புகைவண்டி. ஆண்கள் கொடுத்த சுதந்திரமா, பெண்கள் எடுத்துக்கொண்ட சுதந்திரமா? எல்லாரை பற்றியும் பேசின நீங்கள் எல்லோரும் அக்காவையும் பற்றி பேசுங்க. அருமையாக பேசுனீங்க மேடம். உங்களுடைய கருத்துரைக்கு விருதை விருட்சம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அப்புறம் அவங்க ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்க, தமுக்கத்தில் ஆரம்பித்து சாத்தூர் சம்பந்தம் வரைக்கும் சொன்னாங்க. அண்ணாச்சி அவர்கள் தான் இந்த நூலை பெற்று சிறப்பித்தார்கள். அவர்கள் இந்த நூலை குறித்து ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேசணும் இல்லை, எல்லாரும் பேசுகிற கேட்க தான் வந்திருக்கேன். விருந்தினர் பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. பேரிலே விருது இருக்குது. பெருந்தலைவர் பிறந்த ஊரில் நடுவில் அருள் தரும் மாரியம்மன் திருக்கோவில், 4 சாகித்ய அகாடமி விருதாளர்களை தந்த ஒரு அழகான கல்லூரி இருக்குது. நிறைய தமிழ் ஆர்வலர்கள் வந்திருக்கீங்க. சிவாசி ஐயனாடார் கல்லூரி தமிழ் துறையே இங்கே தான் இருக்கிற மாதிரி எல்லா பேராசிரியர்களும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எஸ்ரா சாருடைய கதை புத்தகங்கள் நிறையா படிச்சுக்கிட்டே வரேன். இப்போது சமீபத்தில் படித்த புத்தகம் வந்து கடந்து தூரம்னு புத்தகத்தை படித்தேன். அவங்க கொடுத்த நேர்காணல்கள் எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக தொகுத்துருந்தாங்க. எனக்கு அவங்களுடைய எழுதி கடந்த தூரத்தை நம்ம வாழ்க்கையில் படித்து கடந்துருமான்ங்கிற சந்தேகம் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ புத்தகங்கள், வருடம் 6 புத்தகங்கள் வெளியிடுறாங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இது ரொம்ப அவங்க எழுத்துக்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, நான் வந்து அமைதியாக இருக்கிற நதி மாதிரி இருக்க விரும்பவில்லை, அறிவு மாதிரி கலகலன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன், கடலின் அலை போல் எப்பொழுதும் ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்னாங்க. ஒரு யாமம்னு ஒரு புத்தகத்தில் வந்து அவங்களுடைய புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கற்பனை தான். கற்பனை வளம் வந்து எல்லா புத்தகத்துலேயும் எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாம், அதாவது மண்ணுக்குள் இருக்கிற வைரம் மாதிரி பொதிஞ்சு கிடக்கும். அதில் யாமம்ங்கிற இதில் வந்து ஒரே ஒரு கற்பனை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்ன கேட்டால், அதாவது யாமம் வந்து இரவில் நடக்கிறதா சொல்லிட்டு ஏன் விளக்குகள் பகலில் அணைக்கப்படுகிறதுன்னு கேட்டுட்டு அவங்களே கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவில் நடக்கும் ரகசியங்களை இந்த விளக்குகள் அறிந்து கொள்வதால் அது வந்து மௌனமாக இருக்க வேண்டிய அதை பகலில் அணைத்து விடுகிறாருன்னு சொல்லிடுறாங்க. அழகான கற்பனை வளம். இது மாதிரி நிறையா நூல்களை தந்து தமிழ் இலக்கியத்திற்கு அவங்க பெருந்தொண்டாற்றுன்னு இது பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பை கொடுத்த அண்ணாச்சி முத்துமணி அண்ணாச்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்து தொடர்ந்து எழுதணும். அவ்வளவு சிறப்பான, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பற்றி எழுதின புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி சிறுகதை தொகுப்பு குறுந்தானியம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த புத்தகத்தை எனக்கு படிக்க முடியல, இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. விரைவில் படித்து முடிகிறேன். நன்றி, வணக்கம். இல்லையோ, எப்போ போய் பார்த்தாலும் புத்தகம் படிச்சுக்கிட்டே தான் ரூபாயை வாங்கி போடுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு புத்தக விரும்பி
அதனால தான் அவரை வந்து பெரிய தமிழறிஞர்கள் எல்லாம் வந்து இலக்கிய தும்பி அப்படின்னு அழைக்கிறாங்க. அழகானதொரு வாழ்த்துறை நல்கிய அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வினோத் ஐயா எழுதிய காடறியும் இசை எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்கிட வந்து சிறப்பிக்குமாறு மதுரை மாவட்ட கல்வி அலுவலர், இலக்கிய ஆர்வலர், சின்னத்திரை நடிகர், சிறந்த கதை சொல்லி என பன்முகம் கொண்ட இன்முகம் ஜான் பாக்கியா ஐயா. ஐயா வருக, உங்கள் கருத்துரை தருக. நல்ல உள்ளங்களுக்கும் மாலை வணக்கங்கள். ஏன் டக்குன்னு போயிட்டேன் இண்டிவிஜுவலாக சொல்லலைன்னா டைம் தான். என்னுடைய பழைய நோட்டு, அது ஏற்கனவே கிழிஞ்ச நோட்டு, அந்த நோட்டை எடுத்து ரப்பரை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நாளைக்கு டீச்சர் புதுசாக ஒரு நோட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நோட்டு வீட்டில் இல்லை, அழிச்சுக்கிட்டே இருந்தேன். என் பேர் சாரு. நான் அழிச்சுக்கிட்டே இருந்தேன். அழிக்க அழிக்க என் ரப்பர் கரைஞ்சிக்கிட்டே போகுது. அது வேறு எனக்கு விதுக்குன்னு இருக்கு. ரப்பருக்கு நான் எங்கே போவேன்? இது போயிடுச்சுன்னா, கரைஞ்சி போயிடுச்சுன்னா. நான் இன்னும் அழிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாம் அழிச்ச பிறகு தான் ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. டீச்சர் ரைட்டு போட்டிருப்பாங்கல்ல ரெட்டிங்கில், அது அப்படியே இருக்குது. அதை அழிக்கவே முடியல. அந்த பக்கத்தை என்னால் திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் டீச்சர் புதுசாக நோட்டு கேட்குறாங்களே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. அம்மாட்ட போய் நோட்டு கேட்க முடியாது. அம்மா அடிக்க வருவா. இதுக்கு தான் நான் உன்னை படிக்க போகாதேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நான் என்ன பண்ணுறது? அப்பா இருக்கிற வரைக்கும் என்னைய தோளில் தூக்கிட்டே அப்பா போவார். தோளில் தான் எங்கள் அப்பா கூட நான் போவேன். போய் நான் எனக்கு ஒரு நோட்டு வேணும்னாலும் நான் 2 நோட்டு கேட்பேன். அப்பா வாங்கி கொடுத்துட்டு இன்னும் எழுத்துக்கடா செல்லுவான்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அப்பா தான் இல்லையே. நான் திரும்ப வந்து பார்க்குறேன், அம்மாவை எட்டி பார்க்குறேன். நோட்டு இல்லைன்னா நாளைக்கு டீச்சர் அடிப்பாங்களே, எனக்கு கவலையாக இருக்குது. அம்மா இருமிகிட்டே இருப்பா. நான் போய் நோட்டு கேட்டேன்னா இன்னும் அதிகமாக இருமுவா. எனக்கு சங்கடமாக இருக்கும் எங்கள் அம்மா பார்க்கல. அம்மா பாவம். 10 வீட்டில் வேலை பார்க்குறேன் எங்கள் அம்மா. 10 வீட்டில் வேலை பார்த்து என்னை காப்பாற்றுறேன் எங்கள் அம்மா. அம்மாட்ட போய் நான் எப்படி நோட்டு கேட்க முடியும்? பாவம் இல்லை அம்மா. அம்மாட்ட காசு இல்லை. கங்கா என் கிளாஸில் படிக்கிறா. அவள் வந்து புதுசாக நோட்டு கொண்டு வருவா. பாதி தான் எழுதியிருப்பா, ஆனால் பாதி எழுத மாட்டா. அந்த நோட்டையாவது என்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதையும் கொடுக்க மாட்டா. கடையில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லுவானே. அவங்க அப்பா கடை வச்சுருக்கிறாரு. நோட்டு புத்தகம் பேனா பென்சில் விற்கிற கடை வச்சுருக்காரு. அங்கே வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அவள் சொல்லுவாள். வீட்டில் வகுப்பறையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் அவள் ஸ்கூலில் அவள் கடையிலேருந்து வர்ற நோட்டு, அவள் கடையிலேருந்து வர்ற பேனா தான் இருக்கும். எங்கள் டீச்சருக்கெலாம் புதுசாக டைரி, புது பேனாலாம் கொண்டாந்து கொடுப்பா. அவள் பேர் கங்கா. அவள் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவள் கடையிலையாவது போய் கேட்கலாம் ஒரு நோட்டு அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பேன். ஆனால் அவள் கடையில் கொட்டெழுத்தில் எழுதியிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லி. நான் அதனால் என்றைக்குமே கங்கா என்கிட்ட அன்பாகவே இருந்தாள். அவள் அன்பு பூரா எப்பவுமே முறிந்த அன்பாகவே இருந்துச்சு. எனக்கு வேறு வழி தெரியல. நீ திருடலாமான்னு யோசித்தேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, திருடினா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் திருட மாட்டேன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் நான். ஆனால் டீச்சரை அடிப்பாங்களே, பரவாயில்ல அடிக்கட்டும், அம்மாட்ட வாங்காத அடியா, அம்மா தான் அடின்னு அடிப்பாளே, எனக்கு எல்லாமே மறத்து போச்சு. அடிக்கட்டும், டீச்சர்கிட்ட அடி வாங்கிக்கலாம். ஆனால் அடி வாங்கின டீச்சரும் விட மாட்டாங்களே. நாளைக்கு நீ நோட்டு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களே. சொல்லிவிட்டு நான் நாளைக்கு நீ நோட்டு கொண்டு இல்லைன்னா உங்கள் அம்மா கூட தான் வரணும்னு சொல்லுவாங்களே. ஆனால் அம்மாவை கூப்பிட்டு அம்மா வரமாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மாட்ட போய் நோட்டு நான் போய் கேட்டேன்னா அவ்வளோதான், போகாத, படிக்க போகாத, உன்னை யார் படிக்க போக சொன்னான்னு சொல்லுவாள். அம்மா சொல்லுவா, நான் 10 வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன், நம்ம வீட்டில் மட்டும் நீ வேலை பார்க்க மாட்டியான்னு அம்மா என்னை கேட்பா. அதனால் எங்கள் வீட்டு வேலையை பூரா நான் தான் பார்ப்பேன். சமைக்கிறது முதற்கொண்டு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நான் சமைப்பேன், பாத்திரம் விளக்குவேன், எல்லாமே நான் தான் பார்ப்பேன். ஆனாலும் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் கேட்பேன் அம்மாட்ட. நான் என்னுடைய பழைய நோட்டு புத்தகத்தில் ஒரு பின்னாடி இருக்கிற அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையில் வந்து ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த படத்தில் நான் பட்டம் வாங்கின மாதிரி வரைஞ்சிருப்பேன். மேலே இருந்து எங்கள் அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அது மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் என் நோட்டில். இதுதான் நான் சாரு. நான் படிக்கணும், எனக்கு படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட
நான் படிக்கணும்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிறது எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கத்தான் போகும். நான் படிப்பேன். நண்பருக்குரிய வினோத் அவர்களே, 86வது கதை பிச்சை புகினும். நான் இந்த கதையை சொல்கிறப்ப நெகிழாமல் சொல்லிடணும், குரலில் பிசிறு தட்டாமல் சொல்லியிருந்தா ஆசைப்படுறேன். நான் ஆசைப்பட்டேன், அதுக்கு பயிற்சியெலாம் கூட எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் முடியல. வினோத் சார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னை அள வைக்கிறீங்க. உங்களுடைய கதைகள் மூலமாக, பேசும் பூனை மூலமாக அள வச்சார். இப்போ பிச்சை புகினும் என்ற ஒரு சார்பின் மூலமாக அள வச்சுட்டு தான் இருக்கிறார். 100 கதைகள், அத்தனை கதைகளையும் உள்வாங்கியிருக்கிறேன். குறுங்கதைகள், அற்புதமான குறுங்கதைகள், ஒவ்வொன்றும் ஒரு பாருங்களேன். அடுத்து ஒரு அற்புதமான கதை. நான் ஒரு தாத்தா, என் பேத்தி மேஜைக்கு அடியில் உட்கார்ந்துட்டு இருக்கா. எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன், குட்டி பாப்பா எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறேன். கீழே அப்படின்றா பேத்தி. குட்டி பாப்பா கீழே என்ன பண்ணுது? மேஜைக்கு கீழே. பாப்பா சொல்கிறா, எறும்புக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கேன்னு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எறும்புக்கு முத்தமா? எறும்புனாலே பயந்து ஓடுவோம், எறும்புனா கடிக்கும். ஆனால் என் பேத்தியினுடைய வாஞ்சை, என் பேத்தியினுடைய கருணை எறும்பு கடிக்கும் என்பதை கடந்து போனதே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு இன்னும் கவிதை வரிகள் தேவை அதிலிருந்து. அதனால் இன்னும் அந்த பேச்சிட்ட நான் மேற்கொண்டு கேட்குறேன், என்ன புதுசாக எறும்புக்கு முத்தம்? உன்னை என் பேத்தி சொல்கிறா, என்னுடைய அந்த எறும்பு தாத்தா ரொம்ப குட்டி தாத்தா, அது எவ்வளோ சமத்து தெரியுமா அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது உன்னை கடிக்காதா அப்படின்னு கேட்டேன். நான் உன்னை கடிக்காதாம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் பேத்தி சொல்கிறா, சிறுசுனா கடிக்க தான் செய்வாங்க, பெரியவங்க நாம தானே மன்னிக்கணும் அப்படின்னா. சின்ன இதழ்களில் வந்த பெரிய விஷயம். ஏன்னால் அது எறும்பை முத்தமிட்ட இதழ்கள் அல்லவா. இதுக்கு என்ன சார் சொல்றது? ஜப்பான் ஹைக்கூ கவிதைகள்லாம் சொல்றீங்க. இது விருதுநகர் வினோத் சாரனுடைய ஹைக்கூ குறுங்கதைன்னு சொல்லலாமா? அட்டகாசம் பண்றீங்க வினோத் சார். பரந்த வெளிதான். 100 கதைகளும் 100 விதம். நான் கூட ஏதாவது ஒன்றில் ஏதாவது ஒரு இணைப்பு வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒன்றும் கிடையாது. ஒன்னொன்று அங்கங்கே தனித்தனியாக நிற்குது. எப்படி யோசித்தாரு, எப்படி இப்படிலாம் உருவாக்குனாரு? இது கவிதைக்குள் கதையா, கதைக்குள் கவிதையா? ஒரு அற்புதத்தை விளைவிச்சாங்க. நம்ம எடுத்து எனக்கு பிடிஎஃப்ல தான் கொடுத்தாரு. எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் அப்படியே எடுத்துட்டேன், காப்பி எடுத்து வச்சிருக்கேன். நான் என்னை நிறைய கதைகள் கலங்கடித்தது. ஒரு அற்புதமான இன்னொரு கதையை கூட சொல்லலாம். நான் அதோடு நான் நிறைவு செய்கிறேன் நேரம் கருதி. ஒரு இலையை பற்றி சொல்லியிருப்பீங்களே, டீ இலை, புதினா. ஒரு அற்புதமான கதை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ கடையில் நான் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீ கடையில் நான் போனேன்னா அப்படியே அந்த எந்த டீ கடைக்கு போனாலும் முதல்ல கேட்பேன், லெமன் டீ அப்படின்னு கேட்பேன். லெமன் டீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்துடுவேன். நான் எனக்கு லெமன் டீ பிடிக்கும். 20 கடை வரைக்கும் போயிட்டு நான் அவங்களோட சண்டை போட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த லெமன் டீ கேட்ட உடனே அதில் ஒரு புதினா இலையை போட்டு கொடுங்கன்னு கேட்பேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், முரண்டு பிடிச்சிட்டு நான் வந்துடுவேன். என்னுடைய கேரக்டர் அது. என்ன இந்த சாதாரண டீக்கும் லெமன் டீக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண டீலையாவது பால் ஊற்றுவாங்க, இது வெறும் சுடுதண்ணி. எச்சிக் டம்ளரை கழுவக்கூடிய சுடுதண்ணி, அப்படிதானே? அதை கழுவுவாங்க, அதை டைரெக்டாக டம்ளரில் ஊற்றுறாங்க, அவ்வளோதான். அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் ஒரு 3 சொட்டு லெமனை விட்டு பாதி சர்க்கரை போட்டு ஒரு ஆற்றி கொடுத்தா அதுதான் லெமன் டீ. ஆனால் அதுக்கு காஸ்ட்லியாக வேறு இருக்கும், அதுக்கு காசு வேறு கூட இருக்கும். பார்த்தீங்களா, லெமன் டீனா 20 ரூபா அப்படின்ட்டுருவாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனால் எனக்கு லெமன் டீ பிடிக்கும். இதற்காக நான் அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களே நான் 25வது முறையாக கடையை புறக்கணிச்சேன்ற செய்தி உங்களுக்கு வந்துடும். வெள்ளி விழாவே கொண்டாடிடலாம். அந்த மாதிரி நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படி தான் ஒரு கடைக்கு போனேன். ஒருத்தர்லாம் போய் கேட்டோன்னே, என்னப்பா இது இல்லை புதினா இல்லைன்னொன்னே கோச்சிட்டு போகிறாரு, சரியான லூஸ் அப்படின்னா. பரவாயில்ல. அடுத்து இன்னொரு கடைக்கு போகிறேன், அப்பா லெமன் டீ இருக்கா? இருக்குது அப்படின்னா. லெமன் டீ போட்டு கொடுத்தேனேப்பா ஒரு புதினா இலை போடு அப்படின்னு. ஐயா இல்லைங்கய்யா, அப்போ நாளைக்கு வர்றேன், நாளைக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாளும் போகிறேன், அதே லெமன் டீ கேட்குறேன். லெமன் டீ கொடுக்குறாரு. பா புதினா இலை இல்லையே அப்படின்னோடனே அவனும் சொன்னான், புதினா இலை இல்லைங்கய்யா, இருக்கிறத குடிங்கயான்னா. அப்படியே டீ கிளாஸை வச்சுட்டு நான் வந்துட்டேன்.
நான் நினைத்து கூட பார்த்தேன் அவன் என்ன செஞ்சிருப்பான் அந்த டீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி. அவனா குடிச்சிருப்பான், இல்லை கீழே தான் ஊற்றிருப்பான். ஆனால் என்னுடைய கட்சி என்ன தெரியுமா, நான் கேட்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புதினா இலை என்பது வெறும் இலை கிடையாது. அதில் பரிவு, நட்பு, அக்கறை, கவனம் அத்தனையும் இருக்கிறது என்பது என்னுடைய வாதம். எனக்கு புரிகிறது, ஆனால் என் மரம் அண்டைக்கு அந்த அறிவுக்கு புரியவில்லை. இதுவெல்லாம் எந்த டீ கடையிலும் கிடைக்காது அப்படின்றது என் மரம் அண்டைக்கு நீங்களாவது சொல்லுவீங்களா? கேட்குறாரு அவர். நான் கேட்கல, யார் கேட்குறார்? வினோத் சார் கேட்குறாரு. இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாமே, அப்போ தான் உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா சோர்வு அடைஞ்சிருவீங்க, துதி இறங்கிடும். ஒரு குருவுக்கும் சிஷியனுக்குமான ஒரு உறவு, அவ்வளோதான். அவர் பதிப்பகத்தில் அவர் 100 கதைகள் போட்டிருக்காரு சார், படிச்சிருப்பீங்க எல்லாருமே. 2 பதிப்புகளை போட்டிருக்காரு, கலெக்ஷன் இருக்கு இல்லையா? அன்னுடைய பதிப்பகத்திலே தன்னுடைய சிஷியனுக்கு 100 கதைகள், நீ குறுங்கதைகள் பண்ணியிருக்கியா, கொண்டு வா, நம்ம பதிப்பகத்திலே பண்ணலாம். நான் எங்கே பதிக்கிறேன் என் சிறுகதைகளை, அங்கே நீ பதித்துக் கொள்ளலாம்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, ஒரு 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 சான்ஸ். இதுதான் வினோத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். ஒரு குருவால் இதற்கு மேல பெரிய கொடையை ஒரு சிஷியனுக்கு கொடுத்து விட முடியாது. உங்கள் குரு சிஷியனுடைய உறவுக்கும் அன்புக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு நல்ல கைதட்டலோடு 2 விஷயம் சொல்லிட்டு விடைபெறேன். ஒன்று, நம்மளுடைய எஸ்ரா சாருடைய ஒரு கதை, தன்னை கடந்தவன் அப்படின்ற கதை சொல்லலான்னு தான் வந்தேன். வந்தோடனே சொல்லிட்டாரு, ஸ்னோத்தை அடக்கி வாசி, 10 நிமிஷத்துக்கு மேலே போகணுன்ட்டார். ஆனால் நான் அடக்கி வாசிட்டேன். தன்னை கடந்தவன்ற கதை படிங்க. இப்போ கூட சார்கிட்ட கூட கேட்டேன், அது என்ன, எப்படி சார் எழுதுனீங்க? அந்த சிறுகதை தான், எப்படி சார் எழுதுனீங்க? என்னை போட்டு உழுக்குது சார்ன்னு சொன்னேன். நீங்கள் தயவு செய்து அந்த கதையை படிங்க, தன்னை கடந்தவர். ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் படிக்க வேண்டிய கதை, அற்புதமான கதை. வாழ்வியலை சொல்லும், நீங்கள் யார் என்பதை சொல்லும். ஆண்கள் கண்டிப்பாக, ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடாதுல்ல, ஆண்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு அப்பாவும் படிக்க வேண்டிய கதை. உருகி போவீர்கள். அந்த அப்பாவை போல ஒரு 10% அல்லது 20% நாம் இருந்தால் நாம் தான் மிகச்சிறந்த அப்பா. அப்படி ஒரு வடிச்சிருக்கா. நான் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன் இப்போ ஈவினிங் வந்த உடனே. ஸோ அதை படிங்க, அது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, இந்த சைனாவில் ஒருத்தர் டீ கடைக்கு போகிறாரு, டீ குடிக்கிறதுக்கு போகிறாரு, பேப்பர் வாங்குறாரு. அங்கே பேப்பர் விற்பாங்க இல்லையா, பேப்பர் கேட்குறாரு. இந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. அவருக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாதவர் எதுக்குடா பேப்பர் வாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, உனக்கு தான் படிக்க தெரியாது, எதுக்கு பேப்பர் வாங்குறேன்னு. அவர் சொல்லியிருக்காரு, அந்த பேப்பரை வாங்கி டீயை குடிச்சிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவார். எனக்கு படிக்க தெரியாது. ஆனால் படிக்க தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் காசு இல்லாமல் இதில் வாங்காமல் இருக்கலாம். அவர்கள் அதை படிக்கட்டும். ஏனென்றால் படித்தவர்களுடைய எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது என் தேசம் வளர்ச்சி வரும், என் தேசம் உயர்வடை வேண்டும். இந்த உயர்ந்த சிந்தனை அவன் சொல்லிட்டு போயிருக்கான். ஒரு சாதாரண வழிபோக்கு, ஒரு கூலி தொழிலாளி. உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த புத்தகங்களை ஒன்று மட்டும் வாங்கி செல்லாதீர்கள், சுயநலமாக இருக்காதீர்கள். அது உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் பொதுநலமாக இருக்க வேண்டும். 1க்கு 5 வாங்கி போங்கள். ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றொன்றை உங்கள் நண்பர்களுக்கு, படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு யாருக்காவது கொடுத்து ஊட்டி விடுங்கள். அதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கை கொடுக்கல் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து, ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம முத்துமணி சாரை பற்றி சொல்லணும். நான் அங்கே ஈவினிங்கே போட்டேன். அவர் ஃபேமிலி மேம், அவருடைய ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா? அவருடைய ஸ்டோரி பார்க்குறீங்களா? தலைவர் கிளப்புறாரு டெய்லி. அப்பா அவர் எதை பார்க்காம நான் விடுறதே கிடையாது. பார்க்குறீங்களா? நீங்கள் பார்க்குறீங்களா? அட்டகாசமாக பண்ணுறாரு. நீங்கள் எல்லாருமே பாருங்கள் சாருடைய ஃபேஸ்புக்கில் வேற எங்கேயும் போடுறாரான்னு எனக்கு தெரியல. நான் ரசித்து போகிறேன், சொக்கி போகிறேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகள், அதை கண்டுபிடிச்சி அவர் செலக்ட் பண்ணி பண்ணுறாரு சின்சியராக. நான் உண்மையிலே அவருக்கு ரசிகன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அடிக்க வர்றா, இதுக்கு தானே உன்னை படிக்க வச்சேன். அம்மா பாவம். கடன் கங்கா அன்பை முறிக்கும். கடன் மங்கா அன்பை இல்லை, கங்கா அன்பை முறிக்கும். பட்டம் வாங்குற மாதிரி படம் வரைஞ்சி பிச்சை பொய்யினும் கற்கை நன்றி அப்படின்னு சொல்லி நெத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு வினோத் ஐயா. அப்புறமா
சின்ன உதடுகளில் பெரிய விஷயம். இது கதை இல்லை, வினோத் சாருடைய ஹைக்கூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக பாராட்டினார். அது மட்டுமல்ல, எஸ்ரா ஐயா அவர்களையும் பாராட்டி அவருக்கு 2 கோரிக்கைகளை வைத்து, அடுத்ததாக முத்துமணி ஐயா அவர்களையும் பாராட்டி அருமையானதொரு கருத்துரை நல்கிய ஜான் பாக்கியா ஐயா அவர்களுக்கு விருதை விருட்சம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த காடறியும் இசை நூலை பெற்று சிறப்பித்த பெருந்தகை முனைவர் ம. சுசிலா அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எழுத்தாளர் ஐயா எஸ்ரா அவர்களின் பேச்சை கேட்பதற்கும் இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா காடறியும் இசை என்ற தலைப்பில் ஒரு 100 குறுங்கதைகளை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். ஒன்றொன்றும் ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கத்துக்குள்ள அருமையான கதைகள் தான் சொல்லணும். போகிற போக்கில் நம்ம கண்ணில் தட்டுப்படுறது, நம்ம பார்க்குறது, கேட்குறது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இயல்பாக கடந்து போயிடுவோம். ஆனால் அதை எல்லாமே ஒரு கதையாக வடித்து நூலாக வெளியிட்டு அருமையான முயற்சி. ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை எல்லா விதமான நிலையில் மனிதர்களையும் கவர்ந்திழுக்கும் என்று தான் சொல்லணும். சின்ன குழந்தைங்க இயல்பாக எப்படி ஒரு நாங்கள் படிக்கிற காலத்துலலாம், நாங்கள் சின்ன பிள்ளை பென்சில் பயன்படுத்துகிற காலத்துலலாம் திருவி கிடையாது. இது பிளேடு வச்சு தான் சீவுவோம். கையெல்லாம் பதம் பார்த்துருக்கு. ஆனால் திருவி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை திருவியே தேவையில்லாமல் கூட திருவியே அதை காலி பண்ணியிருக்கோம். அதை அழகாக அந்த வட்டமாக வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்வாக இருக்கும். அதை திருவியே காலி பண்ணியிருக்கோம். அப்படி காலி பண்ண சின்னதான ஒரு பென்சில் வந்து ஒரு சின்ன பையனோட டப்பாக்குள்ளே இருக்குது, பென்சில் டப்பாக்குள்ளே. அது வருத்தப்பட்டு கேட்குதான், ஏன் என்னோடய பென்சிலை என்னை வந்து நீ ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிற? நீ தானே என்னை திருவி காலி பண்ண, நீ புழுக்கையாக போயிட்ட, உன்னை எடுத்தால் என்னோடய நண்பர்கள்லாம் என்னை கேலி பண்ணுறாங்க. பென்சிலும் சிறுவனும் பேசிக்கொள்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு அழகான கற்பனைகள் இவரோட கதைகளில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிறுவனும் ஒரு தண்ணி பாட்டிலும் பேசிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ரொம்ப அருமையான கதைகள். அதோட நம்ம நக்கல் நையாண்டி சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சில கதைகளில் இருக்குது. அங்கத சுவையோட கூடிய கதைகள் அதுவும் இருக்குது. இந்த போகிற சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த நீர் ஓவியம் சொல்லிட்டு ஒரு கதை. தேநீர் குடிக்கவோ நம்ம சாப்பிடவோ ஏதாவது ஒரு உணவகத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மேஜையில் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போனவங்க அந்த தண்ணீர்லாம் சிந்திருக்கு அப்படின்னா அந்த தண்ணியில் விதவிதமான படங்கள் வரைகிறது. சின்ன பிள்ளைங்க வரைவாங்க, நம்ம கையை தட்டி விடுவோம், அதெல்லாம் தொடாத அழுக்கு அப்படின்ட்டு. அதை எல்லாமே அதில் அது ஒரு கதையாக கொண்டு வந்திருக்காங்க, நீர் ஓவியம் அப்படிங்கிற தலைப்பில். அப்புறம் வரட்டி அப்படிங்கிற ஒரு கதை. நான் கதைகள் மட்டும் சின்னதாக ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் இருக்குது, நீங்கள்லாம் வாசித்து அந்த இன்பத்தை நீங்கள் அனைவரும் நுகர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதெல்லாம் குறிப்பு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஐயா மாதிரி நான் முழு கதையும் நான் சொல்லலை, சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி முழுசாக படித்து பாருங்கள், அதுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். வரட்டி என்பது இந்த கதை வந்து எனக்கு ஒரு மனசை தொட்ட ஒரு கதை. ஒரு பாட்டிமா வந்து அவங்களுக்கு அதான் வேலை, சாணியை வந்து நல்லா உருண்டையாக உருட்டி சவத்தில் தட்டி காய வச்சு அந்த சாணியில் அந்த அம்மாவோட விரலும் பதியுது அப்படின்னு சொல்லி, விரல் ரேகை தேட வேண்டாம், அந்த அம்மாட்ட எங்கேயும் தேட வேண்டாம், அந்த வரட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரட்டியை அவங்க பயன்படுத்துகிறாங்க, மற்றவங்களுக்கும் கேட்டால் இலவசமாகவே கொடுக்குறாங்க, அதுக்கு எதுவும் காசு வாங்குறதில்ல, அது மாதிரி கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன முத்தாய்ப்பாக சொல்லியிருப்பாருன்னா, அந்த அம்மா இறந்தப்பவையும் விறகு எரியலை, அதுக்கு அந்த வரட்டி தான் அது துணையாக இருந்துச்சு. அந்த அம்மா சிதையை மூட்டுவதற்கு அந்த வரட்டி தான் வந்து உதவிச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு உணவு சம்பாதிச்சு கொடுத்ததும் அதுதான்,
கடைசியில் அந்த அம்மாவுக்கு எரியூட்டுறதுக்கும் அந்த வரட்டி தான் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் மனசை தச்சுது. அது மாதிரி இன்னொன்று அதே பாட்டிமா வச்சு நிலா பாட்டின்னு ஒரு கதை. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவோம், நமக்கும் சொல்லியிருப்பாங்க, நம்ம பாட்டிமாரெலாம் சொல்லியிருப்பாங்க. நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதை. கடைசியில் அந்த சின்ன பையன் வளர வளர அது வந்து பாட்டி வடை சுடுறது இல்லை, அங்கே உள்ள சில மேடுகள் பள்ளங்கள் குழிகள் அதுதான் நமக்கு வந்து அந்த மாதிரி பாட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நிமிர்ந்து பார்த்தேன், வானத்தில் நிலா இல்லை. மறைமுகமாக சொல்கிறார் பாருங்க, நிலா இல்லை, பாட்டியும் இப்போ உயிரோடு இல்லை. அந்த உருவகமாக ஏற்றி சொல்கிறது நிறைய, அந்த மாதிரி உருவக கதைகள் கொஞ்சம் நிறைய வருது. இயல்பாக சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை சுருங்க சொல்லி விளங்க சொல்லுதல்ங்கிற கருத்தை வந்து எல்லா கதைகளுமே சொல்லியிருக்காரு. வளவளன்னு சொல்லாமல் சுருக்கமாக என்ன வார்த்தையை போட்டால் அந்த இடத்துல சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சரியாக போட்டு அழகாக சுருக்கமாக நல்லா சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் மனதை தைக்கும் வகையில் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று முறிந்த பாலம்னு ஒரு கதை. இப்போ நம்ம நிறைய கதைகள் கேள்விப்படணும், கதைகள் இல்லை நிகழ்வுகள். கூகுள் வரைபடத்தை பார்த்துட்டு போய் நிறைய விபத்துக்கள் ஏற்படுதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கூகுள் வரைபடத்திட்ட பார்த்துட்டு போன ஒரு கார் கம்மாய்க்குள்ளே கவுந்து போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதை குறிப்பிடுற ஒரு கதை. 4 பசங்க இரவு நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, வழி கேட்க யாரும் இல்லாத இரவு நேரம். அப்போ ஊரடங்கிய நேரம். அந்த நேரத்தில் 4 பேர் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் கூகுள் வரைபடத்தை பார்த்துக்கிட்டே வழி பார்த்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாலம் வந்து காட்டுது, வழி காட்டுது. அந்த பாலத்தில் வேலை முடியலை. அந்த பாலத்தில் ஏறக்கூடாதுன்னு கல் வச்சு மறைச்சிருக்காங்க. அந்த ஒப்பந்ததாரர், அந்த பணி பார்க்குறவங்க மறைச்சிருக்காங்க. ஆனாலும் கூகுள் வழி இதுதான் காட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த 4 பசங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லெல்லாம் நகட்டிட்டு அந்த பாதையில் போகிறாங்க. அந்த பாலம் சொல்லுறாங்க, அந்த பாலம் 4 ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்து 4 பிரிவாக கட்டப்பட்டிருக்கு. உச்சி பகுதியில் இன்னும் வேலை முடியலை. ஏறலாம், அந்த பக்கம் இறங்கலாம், ஆனால் நடுவில் உள்ள இடத்த எப்படி கடக்கிறது? இடத்துல இப்படி சொல்லி முடிச்சிருப்பார். வேறு என்ன செய்ய, அந்த காரை நான் பறக்கத்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். விபத்துக்குள்ளாக போகிறது, ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த காரை நான் பறக்கத்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இது இயல்பாக நடக்கிறது. நம்ம எத்தனையோ செய்திகள் நம்ம கேட்குறோம், அதையும் ஒரு கதையாக சொல்லி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வெந்நீர பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய்னாலே ரோஸ் நேரத்தில் இருக்கும், நமக்கு தெரியும். இப்போ அதுக்கு ஒரு தடை வந்திருக்கு இல்லையா? அந்த சாயத்தை பயன்படுத்தக்கூடாது, புற்றுநோய் வருதுங்கிறதுக்காக அந்த ரோஸ் நிறம் வேண்டாம், வெள்ளை நிறத்திலே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெள்ளை நிறத்தை பார்த்துட்டு அது ஒரு உயிர்ப்பில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அதை உணர்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருப்பாங்க, வெந்நீர பஞ்சு மிட்டாய். அதான் சொல்கிறேன், இயல்பாக நம்ம பார்த்துட்டு கடந்து போகிற செய்திகளை எல்லாமே ஒரு கதையாக்கி அழகாக ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்காரு. ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இன்னொன்று சுருக்கமாக நான் இதுதான் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? இன்னொன்று பெண்களின் நிலை பற்றி எழுதியிருப்பார். அதுவுமே சிலது உருவகமாக சொல்கிறது தான். உருவகம்னா நம்ம இப்படியும் பார்த்துக்கலாம், அப்படியும் பார்த்துக்கலாம். ஒரு பொருளை சொல்லி இன்னொரு பொருளை மறைமுகமாக சொல்கிறது. கிளியக்கான்னு ஒரு கதை, 2வது கதை. ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கா. அதை கிளியை வச்சு தான் சொல்லுவார், நேரடியாக பெண் அடைக்கப்பட்டிருக்காங்கிறத சொல்ல மாட்டார். சிறகுகள் வெட்டப்பட்ட கிளி வீட்டுக்குள்ளே நடந்துக்கலாம், பறக்கிறதுக்கு தடை. அதே நிலை தான் அந்த பெண்ணுக்கு, படிக்கிறதுக்கோ வெளியே போகிறதுக்கோ அந்த பொண்ணுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணும் அவளும் அந்த கிளியும் பேசிக்குவாங்க, அவ்வளோதான். கடைசியில் பார்த்தா அந்த பெண் ஒரு நாள் தன் காதலனுடன் வண்டியில் ஏறி போகிறா. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து அந்த கிளி பூனையிடம் மாட்டி உயிர் துறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ
அந்த கிளியும் பெண்ணும் ஒன்று அப்படின்னா அந்த கிளியோட நிலை தான் அந்த பெண்ணுக்கும் அப்படிங்கிற அந்த பொண்ணு ஏமாந்து போயிட்டா, அப்போ அவளோட வாழ்வு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருப்பார். இதை படிச்சுட்டு 2 நாள் எனக்கு அதே தான் நினைவு. இன்னொன்று, ஆறு இல்லாத ஊரில்னு ஒரு கதை. ஒரு கிராமப்புற பெண் நதியில் நீந்தி விளையாடி நல்ல காற்றை சுவாசித்து நல்ல நீரை பருகி அந்த மாதிரி இருக்காள், நல்ல அழகி. அவளை திருமணம் செய்து கொள்ள நிறைய பேர் வர்றாங்க. அப்படி ஒருத்தன் வந்தவன் தான் ஆறில்லாத ஊரிலிருந்து வந்தவன், ஆற்றை பாழாக்கிய ஊரிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றை சாக்கடையாக்கிய ஊரிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு திருமணம் செய்து போகும்போது சாக்கடையாக்கினா மறைமுகமாக அவனையும் சொல்கிறாங்க, அவனும் நல்லவன் இல்லை, சாக்கடை தான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. இவளை திருமணம் செய்து கொண்டு போய் கடைசியில் இவளுக்கு மனசு, அதாவது அவளையும் துன்பப்படுத்தி கடைசியில் அங்கேருந்து அந்த பொண்ணு இங்கே திரும்ப ஊருக்கு வந்துடுறான். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனால் அதையும் உருவமாக தான் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, கடலில் இருந்து தண்ணி ஆவியாக மேலே ஏறி ஊரை நோக்கி போகுது, அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் ஊரை நோக்கி வந்துட்டா அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார். கடைசியில் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகாமல் தன்னுடைய தோழியான அந்த நதியிலேயே, அதாவது வீட்டுக்கு போகிற முன்னாடி நதியில் குளிச்சுட்டு போவோன்னு நினைப்பா. ஆனால் கடைசியில் வேண்டாம், நம்ம ஆத்தோடையே போயிடுவோம்னு சொல்லி நீர்லேயே போயிடுறா. அப்படின்னு நிறைய பெண்களோட வாழ்க்கை, நிறைய கல்வியறிவு கொடுத்தாலும் இன்னமும் பல பெண்களின் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி சொல்லியிருக்கா. பெண்களின் நிலையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன். ராஜ விளையாட்டுன்னு சொல்லி நிறைவான ஒரு கதை. இதுவும் ஒரு மறைமுகமான உருவகமாக சொல்கிற ஒரு கதை தான். சதுரங்க விளையாட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் யானை இருக்கும், கோட்டை இருக்கும். அதாவது கோட்டை, மந்திரி, ராஜா, ராணி எல்லாருமே இருப்பாங்க. சேவர்கள் எல்லாமே இருப்பாங்க. படைகள் எல்லாம் இருக்கும். எல்லா படைகளுமேவும் அந்த ராஜாவை காப்பாற்றுறதுக்காகத்தான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான நகரும் ஒரு திறன் இருக்கும். கோட்டைனா நேரடியாக நகரலாம், மந்திரினா குறுக்கால நகரலாம், குதிரைனா எல் மாதிரி நகருவாங்க. ஆனால் இதில் ராணி மட்டும்தான் எங்கேனாலும் போகலாம். அவங்களுக்கு தான் முழு ஒரு அதிகாரம், ஒரு ஆற்றல் இருக்கும். ஆனால் அதுவுமே எதுக்காகனா அந்த ராஜாவை காப்பதற்காகத்தான். இதுவும் உருவமாக எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, கடைசியில் அந்த எவ்வளோ தான் ஆற்றல் உள்ளவாக இருந்தாலும் அந்த ராஜாவை காப்பதற்காகங்கிறத விட ராஜாவை மகிழ்வாக, அதாவது 2 பேர் விளையாடுறாங்க, ராஜாவும் ராணியும் சதுரங்கம் விளையாடுறாங்க. கடைசியில் அந்த ராணி தான் ஆற்றல் உள்ளவங்கனால அவள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. இது வந்து அந்த ராஜாவுக்கு பொறுக்கலை, ஆட்டத்தை கலைச்சி விட்டுறான். அதுக்காக என்ன செய்கிறாவ, அவனுக்கே தெரியாமல் அவனை ஜெயிக்க வைக்கிறான். அப்போ இதுதான் பெண் குழந்தை. எவ்வளோ ஆற்றலாக இருந்தாலும் கடைசியில் அடங்கி தான் போக வேண்டியிருக்கு, விட்டு கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அங்கே சொல்லும்போது கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யுது. எவ்வளோ தான் ஆற்றல் உள்ளவளாக பெண் இருந்தாலும் ஒரு இடத்தில் அடக்கப்படுகிறாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. கதைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கதச்சுவை சொன்னேன் நான். ஒன்று இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன் நேரம் காரணமாக. அதாவது நக்கல் நையாண்டியோட சொல்கிற ஒரு கதை. பாலாறுன்னு ஒரு கதை. பாலாறுன்னா நீங்கள் நினைக்கிற தென்பண்ணை பாலாறு அதை நினைக்கக்கூடாது. பால் கூட்டல் ஆறு. ஒரு பால்காரரு பால் விற்கிறாரு, ஆற்றுல ஓடுற தண்ணியை கலந்து விற்கிறாரு. சரியா? கடைசியில் அந்த ஆறு என்னைக்கு வத்துதோ அன்னைக்கு அவர் பால் விற்கிறத நிப்பாட்டார். இப்படி சொல்லி முடிச்சிருப்பார். அந்த ஆறும் பாலும் சேர்ந்து தான் அவர் விற்றுக்கிட்டு இருக்காரு. ஆற்று தண்ணி என்னைக்கு வத்துதோ அன்னைக்கு பால் விற்கிறத நிறுத்திட்டாரு. இதுதான் பாலாறுங்கிற கதை. ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். தேநீர் மனிதர்கள்ங்கிற தலைப்பில் ஒரு 5-6 கதைகள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு கதை மட்டும் ரொம்ப எனக்கு, ஐயாவும் ஒரு கதையை சொன்னாங்க தேநீர் குடிக்கிறத பற்றி, புதினா இலை பற்றி சொன்னாங்க. என்ன ஒரே ஒரு கதை மட்டும், உற்சாகபானம்னு சொல்லிட்டு ஒரு கதை. தேநீர் வந்து உற்சாகபானம், நிறைய பேர் வந்து அதை மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். தலைவலிக்குதா, காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கா, சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேநீர் குடிக்கிறோம். இப்போ ஒருத்தவங்க வந்து, அதாவது சுமை தூக்கும் பணியாளர்கள், அவங்க தேநீர் குடிக்க போகிறாங்க. அது அவங்களுக்கு உற்சாகபானம் அப்படிங்கிறாங்க.
ஆனால் உற்சாக பானமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் அவங்களோட வேலைக்கு இடையில் சிறு ஒரு ஓய்வு கிடைக்கிற, ஒரு 10 நிமிட நேரம் ஓய்வு கிடைக்கிற நேரத்தை அவங்க உற்சாகமாக பேசி கழிக்கிறார்கள். உற்சாகமாக அந்த தேநீர் பானத்தை அருந்துகிறாள், அது உற்சாக பானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மனநிலையில் இருந்து இதை எழுதியிருக்காங்க. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த நல்லுள்ளங்களுக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல நெகிழ்ச்சியூட்டும் கதைகளையும் அடக்கியது வினோத் ஐயா எழுதிய காடறியும் இசை. ரொம்ப அழகாக சொன்னாங்க. வரட்டி மட்டுமில்ல, பல வெரைட்டியில் கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியதொரு வாழ்த்துறை நல்கிய முனிவர் மா சுசிலா அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அம்பாளார் முத்துமணி ஐயா அவர்கள் எழுதிய உடலோடு ஒரு உரையாடல் எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு எங்கள் அருமை மாணவி முனைவர் பா அருண்பிரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நேரத்தில் அருண்பிரியா பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லியாகணும். அருண்பிரியா அவர்களுடைய முனைவர் பட்ட அந்த வாய்மொழி தேர்வுக்கு நானும் என்னோட மனைவியும் வந்து போயிருந்தோம். ஒரு 55 நிமிடம் அவங்க பேசின தலைப்பு வந்து 8 தொகை நூல்களுள் தனி மனித ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் அழகாக பேசினாங்க. அதை நீங்களும் இப்போ பார்க்க போகிறீங்க. அவங்க இப்போ கருத்துரை சொல்ல போகிற நூல் வந்து ஐயா முத்துமணி ஐயா அவர்கள் எழுதிய உடலோடு ஒரு உரையாடல். வாங்க அருண்பிரியா. விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன், அன்னை தமிழையும் அவையில் உள்ள சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் அன்போடும் பணிவோடும் வணங்குகிறேன். புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. இது புத்தக வெளியீட்டு விழா இல்லை, புத்தகத்துக்கு தான் வெளியீட்டு விழா. வாசகர்களுக்கு இது உள்ளீட்டு விழா. ஆசிரியர்கள் அவர்களுடைய பொருண்மைகளை உங்கள் உள்ளத்துக்குள் செவி வழியாக உள்ளீடு செய்யக்கூடிய ஒரு உள்ளீட்டு விழா தான் இது. ஏன் வாசிக்கணும்? ஏங்க வாசிக்கணும்? வாசிப்பு என்ன செய்யும் தெரியுமா? பேச கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் பேச கற்றுக்கொண்ட மாணவியையும் மிகவும் நேசிக்கும் எழுத்தாளரையும் ஒரே மேடையில் ஏற்றி அழகு பார்க்கும். இதை விட வாசிப்புக்கு என்ன சொல்ல முடியும்? இந்த மேடைக்கும் 3 அப்படிங்கிற எண்ணுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணிகிட்டு இருக்கு. நான் வந்த உடனே குறுந்தகட்டில் இசைத்தமிழ் என்னை வரவேற்றது. அதன் பின் அருண்மொழி அம்மா அவர்கள் இயற்றமிழில் பேசினார்கள். அதற்கு பிறகு பாக்கியா ஐயா அவர்கள் நாடக தமிழில் பேசினார். அப்போ நீ என்ன தமிழ்னு கேட்குறீங்களா? நான் வழக்கு தமிழுங்க. ஏன்னா உங்கள் எல்லாரோடையும் பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து மேடையில் பேசுகிறதுக்காகலாம் வரல. அதோட என்னுடைய நான் எடுத்துக்கொண்ட புத்தக மதிப்புரை வந்து கட்டுரை. அப்படிங்கும்போது உங்களோடு நான் பேசுவதற்காக, நீங்கள் கேட்பதற்காக நான் பேச வந்திருக்கிறேன். 3 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு வகையிலையும் 3 வந்து இந்த மேடையோடு பொருந்தி போகுது. புத்தகங்கள் 3, அதை வெளியிட்ட நட்சத்திரங்கள் 2. அம்பாளார் முத்துமணி ஐயா அவர்கள், வினோத் ஐயா அவர்கள். தன் திருக்கரங்களால் அந்த புத்தகத்தை வெளியிட்ட எழுத்துலக இலக்கிய உலக சூரியன் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஒன்று என்று சொன்னதுனாலவோ என்னவோ தெரியல, அவர் எப்பவுமே முதன்மையாகவே இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் விருதுநகர் அப்படின்னு சொன்னால் முன்னாடி காமராஜர் மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருவார். இப்போ விருதுநகர்னு சொன்ன உடனே காமராஜரோட சேர்த்து எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு விருதுநகர் பெருமையை உயர்த்தியவர், அவரை முதன்மையானவர் அப்படின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது சொல்லுங்க? அது மண்ணின் மைந்தராச்சா. எப்போவுமே வெயிலோட பழகி இந்த ஏசி காற்று வந்தோடனே ஒரு குரல் நடுக்கம் வந்துகிட்டு இருக்கு. சரி, மகிழ்ச்சி. எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் முன்னாடி பேசுவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா வந்து தந்தையாக இருந்து 100 குழந்தைகளுக்கும் மேல் பெற்றவர், தந்தையாக இருந்து குழந்தை பெறும் பேறு பெற்றவர். அவருடைய கைகள் வந்து இலக்கிய கரங்கள் எப்போவுமே நீண்டு கொண்டே இருக்கும். அதை பிடித்து யார் வேண்டுமானாலும் முன்னேறலாம், எல்லோரையும் ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவர். அவருக்கு முன்னாடி இன்னைக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முத்துமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சரி, புத்தக மதிப்புரைக்குள்ளே போயிடலாம். இந்த புத்தக மதிப்புரை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த புத்தகத்துக்கான மதிப்புரை சொல்லுங்கன்னா. அந்த கண்டென்ட்டை எழுதிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க ஒரு மதிப்புரை சொன்னாங்க. என்னென்னா, 18 கட்டுரைகளும் மிகச்சிறப்பான, ஆரோக்கியமான, அனைவரும் வாசிக்கக்கூடிய
கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இந்த ஆசிரியர். இந்த புத்தகத்தை எல்லோரும் வாசிக்க வேண்டும். வாசிக்கிற ஒவ்வொருவரும் தன் அன்புக்குரிய ஒருவருக்கு பரிசளிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இது சொன்னது மனுஷன் இல்லை, அவள் அல்ல, அவன் அல்ல, அவர்களும் அல்ல, மனிதன் அல்ல. யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இப்போ உங்கள் கைக்குள்ளே இருக்குது, பைக்குள்ளே இருக்கிற ஒரு கருவிக்குள்ளே இருக்குது. ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதோடு தொடர்புடைய ஜெமினி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் நான் இதை கொடுத்து ஏஐ ரிவ்யூ தான் முதல்ல வாங்கினேன். நான் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏஐட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அதுவே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் முதல்ல அந்த ஏஐ ரிவ்யூவை சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். முதல்ல புத்தகத்தினுடைய பெயர் உடலோடு ஒரு உரையாடல். ஆசிரியர் அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்கள். புத்தகத்தோட பக்கங்கள் 160, ரொம்ப சின்ன புத்தகம். புத்தகத்தினுடைய விலை 180 ரூபாய். இது அதை விட ரொம்ப கம்மியான விலை தான். புத்தகத்தினுடைய கருத்துக்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா விலையினுடைய அளவு வந்து மிகவும் குறைவு. புத்தகம் வந்து மலைமான் பதிப்பகம் வெளியிட்ட புத்தகம். 18 கட்டுரைகள். காஃபியில் ஆரம்பிச்சிருக்கிறார் ஐயா அவர்கள். காஃபி ஏன்னா மங்களகரமாக காஃபியை குடிச்சிட்டு ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரில. காஃபியில் தொடங்கி 5.5 பெட்டி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதனுடைய மகத்துவத்தை சொல்லி இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார். உடலோடு ஒரு உரையாடல். அது என்ன உடலோடு ஒரு உரையாடல்? நாம் பேசணுமா இல்லை அது பேசுமா, நாம் கேட்கணுமா? அதான் தினந்தோறும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, உடல் பேசும் மொழி என்பது வேறு. தலை இருக்கு இல்லையா, தலையை தினமும் சீவுவோம், அதோட அவ்வளோதான். தலையை சீவோம், அவ்வளோதான், தலை இருக்குது நமக்கு. ஆனால் தலைவலின்னு ஒன்று வரும்போது தான் ஓ இந்த தலைக்கு நம்ம கூடுதலாக கவனம் கொடுக்கணுமோ அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். வயிறு இருக்குது, தினமும் சாப்பிட்றோம், பசிக்குது சாப்பிட்றோம், பசி வயிறு, அவ்வளோதான் நமக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு. ஆனால் வலி என்று ஒன்று வரும்போது தான் வயிற்றுக்கு நாம் ஏதோ தீங்கு இழைத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். கால் இருக்குது, நடக்கிறோம், பயணம் செய்கிறோம். ஆனால் முட்டு வலின்னு ஒன்று வரும்போது மட்டும்தான் நமக்கு ஆஹா நாம் அதிகமாக எடை கூடிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சத்து குறைபாட்டினால வலி வருது, அதை நம்ம சரி பண்ணணும். அந்த கால் என்கிற ஒரு உறுப்பு இருக்குது அப்படிங்கிறதே அந்த உடல் மொழியின் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் அது நமக்கு பேசுது. இந்த பசி அந்த வயிறு பேசும். எப்போனா பசிக்கும் போது பசி என்ற மொழியில் பேசும், இல்லைன்னா வலி அப்படிங்கிற மொழியில் பேசும். இந்த உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது பேசும், அதற்கு ஒரு தேவை ஏற்படும் போது பேசும். குழப்பறேனா? சொல்கிறேன், தெளிவுபடுத்திடுறேன் சீக்கிரமாக. அதற்கு ஒரு தேவை இருக்கும்போதும் பேசும், நமக்கு ஒரு தேவை இருக்கும்போதும் பேசும். அதற்கு ஒரு தேவை இருக்கும்போதுன்னா உடலுக்கு நாம் நிறைய சிக்கலை விளைவிக்கிறோம், நிறைய தீங்கு இழைக்கிறோம், நிறைய கோளாறு பண்ணுறோம். அப்போ எல்லாம் ஏதோ ஒரு பாஷையில் நம்மக்கிட்ட பேசி அதை புரிய வைக்குது. கைக்கு ஓய்வு தேவையா, வலிக்கும். அதிகமான உணவு எடுக்கிறோமா, அது ஒரு பாஷையில் வெளிப்படுத்தும். காலை அதிகமாக நடந்து வலிக்குதா, அது ஒரு மொழி தான். இதெல்லாம் அந்த உடல் தனக்கென்று வெளிப்படுத்துகிற வலி. ஆனால் நமக்குன்னு வெளிப்படுத்துகிற ஒரு மொழி இருக்குது. அது என்ன மொழி அப்படின்னா, அதை நம்ம ஒரு சிக்கலான சூழலில் தான் புரிஞ்சிக்க முடியும். ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை சொல்லும் போது தான் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஐயா அவர்கள் இந்த கட்டுரை முழுக்க முழுக்க நான் 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 என்று பயன்படுத்தியிருக்கிறார். கண்ணதாசன் அவர்கள் அவர்களுடைய சுயசரிதையில் அவன் 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 அப்படின்னு சொல்லுவார். ஏன் நீங்கள் அவன்னு படற்கையில் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, சுயசரிதையோட பணி 2 தான். ஒன்று, இதை பார்த்துட்டு என்ன மாதிரி வாழணும்னு 4 பேர் நினைக்கணும், அல்லது என்ன மாதிரி வாழவே கூடாதுன்னு 4 பேர் நினைக்கணும். இது 2வது கேட்டகரி. அதனால தான் நான் என்னை முன்னிலைப்படுத்தாமல் அவனை முன்னிலைப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாரா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்பாள் ஐயா அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தியதற்கு காரணம் இவரை போல் நிறைய பேர் வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதனால தான் தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஐயா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நண்பர்களோட வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வராங்க. அப்போ கயா அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே அவரோட பயணித்த ஒரு நண்பர், அவருக்கு நடக்கவே பிடிக்கல. 10 எட்டு நடந்தால் 10 முறை சலிப்பை வெளிப்படுத்துகிறார். இவருக்கு சங்கடமாக இருக்குது. அடடா, இவரை நம்ம தேத்தி கூட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இவ்வளோ இடங்களை போய் பார்வையிடுறது வழிபடுறதெல்லாம் அவருக்கு பெருசாக இல்லை. ஆனால் அந்த நண்பர் ஓயாமல் சலிப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவரை தேத்தி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எப்படியோ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஊருக்கு பயணமாகணும். அப்போ தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்துட்டாங்க. தொடர்வண்டி புறப்படுறதுக்கு சரியாக 2 நிமிடம் தான் இருக்குது. ஆனால் இவங்க பெட்டிக்கு போகணும் அப்படின்னா 20 பெட்டிகளை கடந்து போகணும். 2 நிமிடம் ட்ராக்ல 20 பெட்டிகளை கடந்து போகணும்னா எவ்வளோ வேகமாக போகணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. வேகமாக ஓடுறாங்க. யாரும் எதை பற்றியும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கும்போது
நம்ம எழுத்தாளர் ஐயா அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. என்னடா பார்க்குறாங்கன்னா, அந்த நண்பர் எப்போவுமே நடக்கிறதுக்கு கூட சலிப்பை வெளிப்படுத்துவார். அந்த நண்பர் வராரான்னு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவருக்கு மனம் முழுக்க அந்த நண்பர் வந்துடணுமே அப்படின்னு எண்ணமிட்டுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டாங்க, வண்டியில் ஏறிட்டு இப்படி வெளியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவரை காணோம். கண்ணு கெட்டுற தொலைவு வரைக்கும் அவரை காணோம். ஐயோ, அவரை எங்கள் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே திரும்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு என்னென்னா, ஐயா யாரை நினைத்து கொண்டே வந்தார்களோ அவர் இவருக்கு முன்னாடி உள்ளே போய் வந்த பயணிகளோட பெட்டிகளை எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ ரயில் புறப்பட்ட உடனே ஐயாவுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறாரு. என்னப்பா, நீ தான் ஓடி வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நான் தான் ஓடி வந்தேன். நீ நடக்கிறதுக்கே ரொம்ப சலிச்சுக்கிற ஆளாச்சேப்பா, எப்படி இவ்வளோ வேகமாக வந்த? ஆமாங்க, எனக்கும் அது தெரில. இப்போ எனக்கு கால் வலிக்கலை, மூச்சு இறைக்கலை, நான் ரொம்ப புத்துணர்வாக இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, நீ உன்னுடைய மனசை உன் காலில் இருந்து பிரித்து வச்சிருக்கிற. உன்னுடைய மனதுக்கு தனியாக ஒரு இலக்கை கொடுத்து ஓடு அப்படின்னு சொல்லி அதை வேறு பக்கமாக நீ டைவர்ட் பண்ணதுனால உன்னுடைய உடல் உபாதைகள் உனக்கு பெருசாகவே தெரியலை. அப்போ இந்த உடல் மொழியை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னா மனசு தான். நம்ம மனசு எதையாவது ஒன்று பார்த்துட்டு ஐயோ எனக்கு இதுதான் நடக்குமோ, ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு அது மாதிரியே தான் நடக்கும். அதனால தான் உடல் மொழியை தீர்மானிப்பது மனது தான். அந்த மனதை நாம் சரியாக வச்சுக்கணும். அதைத்தானே வள்ளுவர் சொல்கிறாரு, சென்ற இடத்து செலவிடா தீதொரி அப்படின்பார் இல்லையா? அதுதான் இது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உடல் தனக்கு தேவை என்றாலும் ஒரு மொழியை வெளிப்படுத்தும். நமக்கு தேவை அந்த சூழலில் அவருக்கு வண்டியை பிடிக்கணும். அப்போ அந்த சூழலுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து அந்த உடல் ஒத்துழைப்பு கொடுத்தது தான் அந்த உடல் மொழி. அதுதான் இந்த உடல் மொழியை நம்ம பேசணும், கேட்கணும் அப்படிங்கிறது தான். நாமளும் உடலோட பேசணும். அது ஒரு இடத்துல அழகாக பதிவு பண்ணுவாங்க. செல்வராஜ் அண்ணாச்சி வர்ற ஒரு அத்தியாயம் நினைக்கிறேன். கீழே உட்காந்து கால்களை தூக்கி மடியில் வச்சு கால்களை தொட்டு தடவி, நீ தானே எனக்கு இவ்வளவு உதவி செய்கிற அப்படின்னு அந்த கால்களுக்கு முத்தமிட்டு நம்ம கால்களை அப்படி பார்க்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யோகா செய்கிறவங்க எல்லாமே இதை சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய கவனம் தலையில் இருக்கட்டும், இப்போ காதுகளில் இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வருவாங்க. அதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறதே நான் இதை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நிறைய அத்தியாயங்கள் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் நிறைய அத்தியாயங்கள் நெகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் இருந்தது. அதில் ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி ஐயாவுடைய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண் தொழிலாளர் ஒரு முறை ஐயாவுடைய சேமிப்பு கிடங்கில் தீ பற்றிக்குச்சு. அப்போ அதை அணைக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் வச்சு தான் அந்த பணியாளரை ஐயா அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த தீயணைப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பெண் பெருசாக எந்த உறவினரும் இல்லாத ஆள். அவங்களுக்கு ஒரு முறை உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகும்போது ஐயா அவர்கள் பண உதவியெல்லாம் செஞ்சு மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சு அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு தகவல் ஒன்று கேட்குறாங்க. அவங்களுக்கு வயிற்றில் வலி அப்படின்னு வந்தாங்க, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம். ஆனால் கழுத்தில் அவங்களுக்கு ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, அதையும் நாங்கள் நீக்கிடுறோம், நீங்கள் அனுமதி கொடுங்க, நீங்கள் தான் அவங்களோட கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஐயா யோசிக்கிறாங்க. சரி, நம்ம நல்லதுக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொன்னால் இவங்க வந்துடுறாங்க, மருத்துவமனையிலேருந்து வந்துடுறாங்க. நார்மலாக அவங்களுடைய பணிக்கு திரும்பி சிறப்பாக பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழலில் மருத்துவர் அந்த கட்டியை பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு ஐயா அவர்களுக்கு வந்துருச்சு. ரிசல்ட் வந்த உடனே ஐயா அவர்களை தொலைபேசியில் தொடர்புன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரணமான கட்டி இல்லை, அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது, அதுவும் 3ஆம் நிலை புற்றுநோய். அதை குணப்படுத்துறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். வேணும்னா அந்த பெண் இன்னொரு 3 மாதம் 6 மாதம் இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் தெரப்பிக்கு வேணால் அனுப்பி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அவர்கள் என்னன்னே சொல்லாமல் அவங்கள கூப்பிட்டு, இங்கே பாருமா, நான் உனக்கு உடலில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீ என்ன பண்ணுன்னா கீமோதெரப்பி போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் அந்த முகவரியும் சொல்லி அதற்கான பொருளுதவியெல்லாம் செஞ்சு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லலை. அவங்களும் தொடர்ச்சியாக போகிறாங்க வர்றாங்க. திடீர்னு முடியெல்லாம் உதிர ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மருத்துவரை போய் சந்திச்சு, எனக்கு என்ன நோய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஐயா அவர்கள் நோயை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால யாருமே எதுவும் சொல்லிக்கல அவங்ககிட்ட. அப்போ தொடர்ச்சியாக அவங்க பரிசோதனைக்கு போகிறாங்க, எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ மருத்துவர் சொல்லிட்டாரு 3 மாதம் அல்லது 6 மாதம், அதுதான். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விளைவு என்ன அப்படின்னா, அந்த பெண் அதையும் தாண்டி உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க ஐயாவினுடைய அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் வேலை செய்து அதற்கு பிறகு தான் அவங்க கட்டாய ஓய்வில் போயிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்த சொன்னாங்க. அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட நோய் என்னவென்றே தெரியாமல் அவள் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டா.
அந்த சிகிச்சையை எப்படி எடுத்துக்கிட்டானா, எனக்கு என்ன நோயினே தெரில, எனக்கு ஏதோ நோய் வந்திருக்கு, நான் அதுக்கு நான் சிகிச்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அப்படி எடுத்துக்கொண்டதுனால் கேன்சர் மாதிரியான மோசமான நோயிலிருந்து அவங்களால வெளிவர முடிஞ்சது. ஆனால் இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, காய்ச்சல் வந்தால் கூட ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிருமோ, அச்சோ இருமல் வருது எனக்கு ஏதாவது ஆயிருமோ, எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு பயந்து பயந்து சாகுறோம். ஏன்? ஆனால் அந்த பொண்ணால் தன்னுடைய நோய் இன்னது என்று தெரியாமல் இருக்கும்போது ஒரு கேன்சர் மாதிரியான நோயிலிருந்து கூட விடுபட முடியுது. அப்போ இது மாதிரியான அந்த மனநல ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பாத்திரத்தை என்னால் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. இதன் பிறகு இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று. ஒருத்தர் வந்து ஐயா கீழே பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல பணியாளர், வியாபார யுக்திகளை நிறைய தெரிந்தவர், நல்ல பயிற்றுனர், எல்லாமே பண்ணால் கூட அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது. ஐயா அவர்கள் கூப்பிட்டு சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. இந்த தண்ணி அடிக்கிறவங்க, புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க சொன்ன உடனே கேட்க மாட்டாங்க. அது நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவருக்கே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கல்லுண்டு கலித்தானை நீ அறிவுரை சொல்லி தேட்டணும்னு நினச்சேன் அப்படின்னா நீருக்குள் மூழ்கிய ஒருத்தனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது மாதிரி. பாருங்கள், அவர் சொல்லியே கேட்கல, இப்போ நம்ம சொல்லி என்னத்தை அப்படின்னு ஐயாவும் யோசிச்சுட்டு ஒரு நல்ல நேரத்துக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் அந்த மனிதர் வராரு. எப்படி வராருன்னா, சிவந்த கண்களோட சோர்வான முகத்தோடு வரார். என்னங்கய்யா காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இரவு முழுக்க காய்ச்சல் அடிச்சிட்டிங்க, அதனால் நான் நைட்டு முழுக்க முழிச்சிருந்து அந்த பெண் குழந்தையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதனால் ஏற்பட்ட சோர்வு தான் எனக்கு அப்படின்னோடனே ஐயாவுக்கு வந்து பட்டுன்னு ஒரு ஸ்பார்க். இந்த கஷ்டத்தையே நாம ஏன் ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, நல்லது தான், மகிழ்ச்சி, உன்னுடைய பெண் குழந்தை உண்மையிலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள், இப்படி ஒரு அப்பா கிடச்சிருக்கிறாரு, சந்தோஷம். ஆனால் ஒன்று, இன்னும் கொஞ்ச காலத்தில் அந்த குழந்தை அப்பா இல்லாமல் தவிக்க போகுதே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே நான் தான் புத்துக்கள் மாதிரி நல்லா இருக்கேனே, நான் எதுக்கு போகிறேன், நீங்கள் இப்போ போக மாட்டீங்க, உங்கள் குழந்தைய கண்ணும் கருத்துமாக வளர்க்குறீங்க, ஆனால் நீங்கள் புகைப்பிடிக்கிறதுனால அந்த நோயினுடைய தாக்கம் இப்போ தெரியாது. உங்கள் குழந்தைய படிச்சுட்டு ஒரு பெரிய பொண்ணு ஆகும்போது அந்த தாக்கம் அதிகரித்து உங்களை மரணத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அன்பாக வளர்த்த உங்கள் குழந்தை உங்கள் கண்ணு முன்னாடியே அப்பா இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதானே அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சுரீர்னு ஒரு முள்ளு குத்துன மாதிரி ஒரு வலி. இப்போ யோசிக்கிறாரு, இப்போ என்னால் மொத்தமாக விட முடியாது, நான் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடட்டுமா அப்படின்னு கேட்டு ஐயாவுடைய ஆலோசனையோட தொடர்ச்சியாக பயிற்சியெல்லாம் எடுத்து அதை விட்டுட்டாங்க. அதன் பிறகு நிக்கோடின் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு நிகழ்வில் அவரே வந்து இது மாதிரி மறுவாழ்வு தேவைப்படுறவங்க எல்லாத்துக்குமே பேசி அவரும் ஒரு பயிற்றுனராக இருந்து நீண்ட காலம் நன்றாக இருந்தார், அவர் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு பதிவை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்திருக்கணும். ஒரு மனிதரை டக்குன்னு இப்படி நம்ம சொல்லி திருத்திடலாமா, சில அறிவுரைகள் மாற்ற முடியுமா மனிதர்களை அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கணும். எனக்கும் வந்துச்சு. அப்புறமா எனக்கு தோணுச்சு, சொற்கள் எதையும் தீர்மானிக்காது, சொற்கள் எதையும் தீர்மானிக்காது. அந்த சொற்களை பயன்படுத்துகிற வன்மை உடையவர்கள் எதையும் சாதிப்பார்கள். சொல்ல வச்சு மனுஷன் எதை வேணால் சாதிக்கலாம் இல்லையா? அதைத்தான் ஐயா அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க. வெல்லும் சொல் இன்மை அறிந்து அவர் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை நான் அந்த புத்தகத்தை நெடுகிலும் பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த காஃபியில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் நெகிழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் இருக்குங்க. நான் சின்ன குட்டி குட்டியாக சில துணுக்குகளை சொல்கிறேன். முதல்ல பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண் சரியான நேரத்தில் தூங்கி அளவான தண்ணீரை குடித்து அளவான உடற்பயிற்சி செய்து இருந்தால் என்றால் அவளுக்கு எந்த பயிற்சி இந்த அழகு சாதனம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அழகு சாதனம் எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம், எந்த ஒரு பெண் சமையல் அறையில் நின்று கொண்டு மத்தினால் தயிர் கிடைக்கிறாளோ அவளுக்கு எடையளவும் சரியாக இருக்கும், இடையளவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த புத்தகம் சொல்கிற ஒரு அழகு குறிப்பு. இந்த புத்தகத்தில் நிறைய வரலாற்று தகவல்கள் இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய, அதாவது சைவ நகரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் வந்து சைவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது 140 கோடி பேர் மக்களில் கிட்டத்தட்ட 39 விழுக்காடு சைவர்களாம். இது உலகத்தோட மொத்த சைவர்களோட எண்ணிக்கையோட நாம் இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. உலகத்தில் அதிகமாக இந்தியாவில் அதிகமா அப்படின்னா இந்தியாவில் தான் அதிகம். சரி, அப்படின்னா நீங்கள் சைவராங்கயா, சைவத்தை தான் தூக்கி பிடிக்க போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. அசைவத்தில் இந்த நன்மைகள் இருக்கிறது, சைவத்தில் இந்த நன்மைகள் இருக்கிறது. எந்தெந்த நேரத்தில் எதை எதை சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிடுங்கள்ன்றாங்க. ஏன்னா இந்த புத்தகம் முழுக்க பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா, நடுவுநிலைத்தன்மை, துலாக்கோல் மாதிரி இருக்கிறாங்க. இது உசத்தி, இது தாழ்த்தின்னு எதையுமே சொல்லலை. எல்லாத்தோட நன்மைகளையும் சொல்கிறாங்க, எல்லாத்தோட தீமைகளையும் சொல்கிறாங்க.
அதை படிச்சுட்டு நீயா இதை புரிஞ்சுக்கடா அப்படின்னு விட்டுறாங்க. அதுவே இந்த புத்தகத்துக்கான ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சிட்டேன்னா நான் ஒரு பக்க சார்பாளர் ஆயிடுவேன் இல்லையா? ஒரு பக்க சார்பு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அருமையான நடை இந்த புத்தகம் முழுக்க முழுக்க சுவாரஸ்யமான மொழி நடை. இன்னொரு விஷயத்தை ஒன்று சொல்லுவாங்க, இந்த பெங்காலிகளோட பழக்கம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து வெள்ளித்தட்டில் சாப்பாடு போட்டு ஊட்டுறது. அது இந்த குழந்தைகளுடைய தன்மையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அதை பின்பற்றுறாங்க. ஆனால் இனிமேல் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை கூட. இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த காஃபி இருக்கு இல்லையா, காஃபி, டார்க் சாக்லேட், இது எல்லாமே அளவோடு சாப்பிட்டா, பின் குறிப்பு மது கூட அளவோடு சாப்பிட்டா அது உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. அதையே நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது. ஆனால் நம்ம என்ன பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே சிக்கல் இருக்குது அப்படின்னா, மது நட்புக்காகங்க, சும்மா கொஞ்சம் தாங்க நட்புக்காகன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோமா, பின்னாடி அந்த மது மட்டுமே நமக்கு நட்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியர்களுக்கு மது குடித்தா நல்லதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் மது குடிக்கிறது நல்லது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தையுமே அளவாகவே பயன்படுத்த மாட்டோம். எல்லாத்தையுமே நல்லா இருந்ததுன்னா அதிகமாகவே பயன்படுத்தி பழக்கப்பட்டுட்டோம். அதனால் இந்த விஷயத்தை கூட எப்படி சொல்லணுமோ, அந்த வாழைப்பழத்தில் ஊசி போடுற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்தோடு சொல்லியிருப்பாங்க. புத்தகத்தில் மொத்தம் 18 கட்டுரைகள் இருக்குது. எல்லாமே இந்த அஞ்சரப்பட்டியினுடைய மகத்துவம் சொல்லக்கூடியது. சுந்தர யோகா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த பெங்களூர்லேருந்து வந்து ஒரு யோகா மாஸ்டர் வந்து மதிப்பிற்குரிய அம்பாலையா அவருடைய தந்தைக்கு யோகா கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க ஆரம்பித்து அவங்க ஊன்றிய அந்த விதை தான் இன்றைக்கி ஐயா வந்து யோகா புரவலராகவும் பயிற்றுனராகவும் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ தலைப்புகள் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்கும். காஃபி குடிக்கிறது, இந்த சுந்தர யோகா, அஞ்சரைப்பட்டியின் மகத்துவம், பரனின் ரகசியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீடுகள் எல்லாம் பரன் இருக்கும் தெரியுமா, அது எதுக்கு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம உயர எக்கி பொருட்களை எடுக்கும்போது இந்த கணுக்கால் தசை இருக்கு இல்லையா, அது வலிமை அடையுமா. அம்மி அரைக்கும் போது கை விரல்கள், மணிக்கட்டு, கை எல்லா தசைகளும் வலிமை அடையுது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. சொல்லப்பட்ட எல்லாமே ரகசியங்கள், ஆனால் சொல்லப்பட்ட தன்மை அனைத்துமே வெளிப்படை. ஸோ நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி அனைவருமே படிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் ஐயா அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக வந்தேன். நீங்களும் அதே ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க. நான் வந்த உடனே நீங்கள் நினச்சிருப்பீங்க, எனக்கும் எழுத்தாளருக்கும் நடுவில் ஏமா நீ நிற்கிற நந்தி மாறி அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஐயா அவர்கள் வந்து ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை வந்து உடனே கையில் கொடுத்துட்டா அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் எங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் நேரத்தை கடத்திட்டு ஐயா அவர்கள்ட்ட கொடுப்போம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமை காத்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வந்த உடனே ஒரு பஞ்சு டயலாக்கு, புத்தக வெளியீடு இல்லை உள்ளீட்டு விழா, புத்தக வெளியீடு அல்ல வெளியீட்டு விழா அல்ல உள்ளீட்டு விழா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து எஸ்ரா அவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய புகழாரம் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. தந்தையாக இருந்து குழந்தைகள் பெரும் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எஸ்ரா பற்றி சொல்லும்போது தந்தையாக இருந்து 150 குழந்தைகளுக்கு மேல் பெரும் பெயர் பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அண்ணாச்சியுடைய புக்கை பற்றி சொல்கிறப்போ காஃபியில் தொடங்கி அஞ்சரைப்பெட்டி வரைக்கும் 18 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், இடையளவும் சரியாகிறதுக்கு நிறைய அழகு குறிப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் புக்குக்கு வந்து ஒரு அழகான ஒரு கருத்துரை சொல்லி சிறப்பு செய்த அருண்பிரியா அவர்களுக்கு நன்றி.